அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம போன கிளாஸ்ல மீளியல் அற்ற மோதுகைண்டா என்ன, அதே போல பூரண மீளியல் அற்ற மோதுகைண்டா என்னங்கிற விடயங்களை பத்தி பேசியிருந்தோம். அதோட தொடர்புடைய கேள்விகளையும் பார்த்தோம் இல்லையா? சோ அதுல தொடர்ச்சியா இன்றைய கிளாஸ்ல நாம மீளியல் மோதுகைண்டா என்னங்கிறதையும் இதோட தொடர்புடைய சில கேள்விகளையும் பார்க்க போறோம். ரைட். முதலாவது மீளியல் மோதுகை அப்படிங்கிறதா என்னங்கிறத விளங்கிக் கொள்வோம். அதாவது இரண்டு பொருட்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் மோதுகை உற்றத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய இயக்க சக்தியும் மோதுகை உருவதற்கு முன்னர் இருக்கக்கூடிய இயக்க சக்தியும் சமனாக இருந்தால், அதாவது அந்த தொகுதியில மோதுகைக்கு முன்னரான இயக்க சக்தியும் அந்த தொகுதியில மோதுகைக்கு பின்னரான இயக்க சக்தியும் சமனாக இருந்தால், மாறாமல் இருந்தால் அதை நாம மீளியல் மோதுகை என்று சொல்வோம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தொகுதிக்கு அதாவது M1 M2ங்கிற இந்த திணிவு தொகுதிக்கு புற விசை தொழிற்படாத சந்தர்ப்பத்தில் நாம உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த முடியும். உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். அப்படி உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினால் மோதுகைக்கு முன்னர் M1ங்கிற திணிவு V1ங்கிற வேகத்தோடையும் M2 V2ங்கிற வேகத்தோடையும் இயங்குது. மோதுகைக்கு பின்னர் இந்த இரண்டு திணிவுகளும் மோதுகை உற்றத்துக்கு பின்னர் M1ங்கிற திணிவு V1' வேகத்தோடையும் M2ங்கிறது V2' வேகத்தோடையும் இயங்குது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினால் தொகுதியினது ஆரம்ப உந்தம் உந்தமானது தொகுதியின் இறுதி உந்தத்திற்கு சமன் என்று சொல்லுவோம் இல்லையா? தொகுதியில ஆரம்ப உந்தம் தொகுதியில இறுதி உந்தத்துக்கு சமன் என்று சொல்லுவோம். ஏன்? இந்த தொகுதிக்கு, இந்த திணிவு தொகுதிக்கு புறவிச தொழிற்படாத சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த தொகுதிக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு விசையும் தொழிற்படல, இந்த தொகுதிக்கு உராய்வுங்கிற விசை தொழிற்படல. அப்படி புற விச இந்த திணிவு தொகுதிக்கு தொழிற்படாத சந்தர்ப்பத்தில் நாம உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். எனவே தொகுதியில ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமம். எனவே ஆரம்ப உந்தம் என்ன? திணிவு M1 வேகம் V1, அப்ப M1 V1 பிளஸ் M2 V2, இதுதான் தொகுதியில ஆரம்ப உந்தம். அதே போல தொகுதியில இறுதி உந்தத்தை எடுத்தமா இருந்தால் M1 V1' பிளஸ் M2 V2' ஆக இருக்கு. இது தொகுதியில இறுதி உந்தம். இப்ப பாருங்க, ஆரம்ப உந்தத்தையும் நம்ம இறுதி உந்தத்தையும் சமப்படுத்திட்டோம் உந்த காப்பு விதியை பயன்படுத்தி. இதே போல இந்த திணிவு தொகுதி இங்க மோதுகை உற்ற சந்தர்ப்பத்தில் இந்த மோதுகை மீளியல் மோதுகையாக இருப்பதனால், இந்த மோதுகை மீளியல் மோதுகையாக இருப்பதனால் தொகுதியினது ஆரம்ப இயக்க சக்தியும் தொகுதியின் இறுதி இயக்க சக்தியும் சமனாக அமையும். ஆகவே பாருங்க, மீளியல் மோதுகையாக இருக்கிறதால, மீளியல் மோதுகைங்கிறதால நாம் என்ன சொல்லலாம்? இந்த தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தி M1 இயக்க சக்தி என்ன? half M1 V1 வர்க்கம். M2 இயக்க சக்தி half M2 V2 வர்க்கம். இந்த தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தியும் இறுதி இயக்க சக்தி half M1 V1' வர்க்கம் half M2 V2' வர்க்கம். இந்த இறுதி இயக்க சக்தியும் சமனாக இருக்கும் சொல்லலாம். சரி, தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தி தொகுதியில இறுதி இயக்க சக்திக்கு சமன் என்று சொல்ல முடியும். இதான் மீளியல் மோதுகைக்கான விசேடமான நிபந்தனை. ரைட். இப்படி நம்ம மீளியல் மோதுகைக்கு இரண்டு சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம். ஒன்று உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கி இருக்கிறோம். அதே போல சக்தி, இயக்க சக்தியை சமப்படுத்தி இன்னும் ஒரு சமன்பாடு உருவாக்கி இருக்கிறோம். தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தியை இறுதி இயக்க சக்தியை சமப்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க போறேன். இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நான் தீர்த்து எடுக்க போறேன். அதாவது பாருங்க, இந்த மீளியல் மோதுகைக்குரிய சமன்பாட்டுல இந்த ஹாஃப் நாம வெட்டலாம், வெட்டி விடலாம். வெட்டினதுக்கு பிறகு நான் உதாரணமா இந்த M1 V1' வர்க்கத்தை சமன்பாட்டில இடது பக்கமும் M2 V2 வர்க்கத்தை சமன்பாட்டில வலது பக்கமும் கொண்டு போறேன். கொண்டு போனால் பாருங்க,
m1 v1 வர்க்கம், இது இங்கால வந்தால் மைனஸ் m1 v1 டேஸ் வர்க்கம், இந்த m2 அங்கால போகட்டும், அப்ப m2 v2 டேஸ் வர்க்கம் மைனஸ் m2 v2 வர்க்கம் என்று வரும். இப்படி நாம இந்த சமன்பாட்டை மாற்றி அமைக்க முடியும். ஹாஃப் அன் வெட்டி விட்டோம், m1 v1 எங்கால கொண்டு வரோம், v1 டேஸ், m2 v2 சமன்பாட்டில வலது பக்கம் கொண்டு போறோம். இப்படி வந்துட்டு சரியான. இப்ப கவனிங்க, இதுல நாம m1 பொதுவா எடுக்கலாம், இதுல நாம m1 பொதுவா எடுக்கலாம். பொதுவா எடுத்தால் v1 வர்க்கம் மைனஸ் v1 டேஸ் வர்க்கம் வரும் இல்லையா? m1 பொதுவா எடுத்தால் v1 வர்க்கம் மைனஸ் v1 டேஸ் வர்க்கம் வரும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஓ லெவல்ல எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமன்பாடு a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம்ங்கிறது a மைனஸ் b இன்டு a பிளஸ் b என்று சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில இங்க v1 வர்க்கம் மைனஸ் v1 டேஸ் வர்க்கம் இருக்குதுனால் இதை நாம v1 மைனஸ் v1 டேஸ் v1 பிளஸ் v1 டேஸ் என்று சொல்லலாம். ரைட்? v1 வர்க்கம் மைனஸ் v1 டேஸ் வர்க்கத்தை v1 மைனஸ் v1 டேஸ் v1 பிளஸ் v1 டேஸ் என்று சொல்லலாம். அதே போல இங்க நாம m2 பொதுவா எடுத்தால் இங்க v2 டேஸ் வர்க்கம் மைனஸ் v2 வர்க்கம் இருக்குது, இதையும் எழுதலாம் v2 days minus v2 into v2 plus v2 days plus v2 எழுதலாம். இப்படி எழுத முடியும் சரியா? இப்படி நாம ஒரு சமன்பாடை உருவாக்கிட்டோம். அதே போல இந்த உந்தக்காப்பு தத்துவத்தில் எடுத்த சமன்பாட்டுக்கு வருவோம். இந்த உந்தக்காப்பு தத்துவத்தில் எடுத்த சமன்பாட்டிலையும் நான் என்ன செய்யறேன்டால் m1 எல்லாம் ஒரு பக்கமும் m2 எல்லாம் அடுத்த பக்கமும் கொண்டு போறேன். கொண்டு போனால் பாருங்க, m1 எடுத்தீங்களா இருந்தால் இந்த சமன்பாடு எடுத்து இருந்தால் m1 v1, இந்த m1 v1 டேஸ் இங்கால வந்தால் மைனஸ்ல வரும், அப்ப மைனஸ் m1 v1 டேஸ் வரும். இதுல m1 நாம பொதுவா எடுத்து எழுதிக்கலாம். பொதுவா எடுத்து எழுதினால் நல்லா விளைய கொள்ளுங்க, இங்க m1 v1, இங்க m1 v1 டேஸ், m1 நான் பொதுவா எடுக்கிறேன். பொதுவா எடுத்தால் v1 மைனஸ் v1 டேஸ் இப்படி வரும். அதே போல m2 v2 சமன்பாட்டில வலது பக்கம் கொண்டு போய் m2 பொதுவா எடுக்கிறேன். பொதுவா எடுத்தால் m2 இங்க v2 டேஸ் இருக்குது மைனஸ் இந்த v2 சமன்பாட்டில வலது பக்கம் போனால் மைனஸ் v2 வரும். அப்ப m2 பொதுவா எடுத்து ஒரு சமன்பாடு, m1 பொதுவா எடுத்து இன்னும் ஒரு சமன்பாடு, இப்படி ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். இப்ப நான் இந்த சமன்பாடு ஒன்றையும் இந்த சமன்பாடு ரெண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க போறேன். சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு இரண்டையும் பிரிக்க போறேன். ரைட்? பாருங்க, சமன்பாடு இரண்டையும் சமன்பாடு ஒன்றையும் பிரிக்க போறேன். பிரித்தால் நிலவலையும் கொடுங்க, நான் நேரடியாக எழுதுறேன். இங்கே m1 v1 மைனஸ் v1 டேஸ் v1 பிளஸ் v1 டேஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா m1 v1 மைனஸ் v1 டேஸ் இருக்குது. சோ இந்த சமன்பாட்டிலிருந்து இதை பிரிக்கக்குள்ள m1 v1 மைனஸ் v டேஸும் இந்த m1 v1 மைனஸ் v டேஸும் வெட்டுப்படும். சோ வெட்டுப்பட்டால் இதுல இருந்து இதை பிரிக்கக்குள்ள வரப்போறது v1 பிளஸ் v1 டேஸ் ஆக இருக்கும். இந்த சமன்பாட்டையும் இந்த துண்டையும் பிரிக்கிறோம். அப்ப இதுவும் வெட்டுப்படும். அப்ப எங்க போறது v1 பிளஸ் v1 டேஸ். அதே போல சமன்பாட்டுல வலது பக்கம் வந்தால் இங்க m2 v2 டேஸ் மைனஸ் v2 என்ற ஒரு பகுதி இருக்குது. இங்கேயும் m2 v2 டேஸ் மைனஸ் v2 இருக்குது. அப்ப இதையும் பிரிக்கும் போது இவ்வளவு பகுதியும் வெட்டுப்படும். ஆகவே எங்க போறது v2 டேஸ் பிளஸ் v2 ஆக இருக்கு. எப்படி வரும்? அப்ப சமன்பாடு ரெண்டையும் உண்டையும் பிரித்தமாக இருந்தால் இவ்வாறு ஒரு சமன்பாடு வந்து சேரும். இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டுல நான் இந்த v2 சமன்பாட்டிட இடது பக்கமும் இந்த v1 டேஸ் சமன்பாட்டிட வலது பக்கமும் கொண்டு போனால் v1 இந்த v2 இங்க வந்தால் மைனஸ் v2 வரும். அதே போல இந்த v1 டேஸ் அங்கால போனால் v2 டேஸ் மைனஸ் v1 டேஸ் வரும். இப்படி வரும். இப்ப பாருங்க, நான் இந்த v1 மைனஸ் v2 அப்படியே வச்சுக்கொள்றேன். வச்சுக்கொண்டு
இந்த v2 days மைனஸ் v1 daysல மைனஸ பொதுவா எடுக்கிறேன். இந்த பக்கம் நான் மைனஸ பொதுவா எடுக்கிறேன். மைனஸ பொதுவா எடுத்தால் இந்த இதுல மைனஸ் நான் பொதுவா எடுத்தனா இருந்தால் இந்த மைனஸ் பொதுவா எடுக்கக்குள்ள v1 days பிளஸ்ஸா மாறும். இந்த v2 daysல மைனஸ் நான் பொதுவா எடுத்தா v2 daysக்கு மைனஸ் உருவாகும். இப்படி வரும். இப்படி வருமா இல்லையா? அதாவது இதை பெருக்கி பாருங்க. மைனஸ் ஆல v1 days பெருக்குங்க, மைனஸ் v1 days, மைனஸ் ஆல இந்த மைனஸ் பெருக்குங்க, பிளஸ் v2 days வரும். அப்ப மைனஸ் பொதுவா எடுத்தா இப்படி இந்த சமன்பாடு இந்த மாதிரி மாற்றம் அடையும். ரைட். சோ இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா v1 மைனஸ் v2ங்கிறது என்னதுக்கு சமனா இருக்குது என்றால் மைனஸ் v1 days மைனஸ் v2 daysக்கு சமனா இருக்குது. அதாவது இந்த v1 மைனஸ் v2ங்கிறத நாம என்னன்னு சொல்லலாம் என்றால் உதாரணமா திணிவு m2 சார்பான m1 வேகம்னு சொல்லலாம். சார்பு வேகப்படி சொல்லலாமா இல்லையா? திணிவு m2 சார்பா திணிவு m1 வேகம் என்னன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? v1 மைனஸ் v2 ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதானே? எனவே உதாரணமா பாருங்க, a சார்பா b னது வேகம். a சார்பா b னது வேகம்னா மீனிங் என்ன? b னது வேகத்திலிருந்து பூமி சார்பா b னது வேகத்திலிருந்து பூமி சார்பா a னது வேகத்தை கழிக்கிறது. இதுதான் a சார்பா b ன வேகம். a சார்பா b ன வேகம்னா b ன பூமி சார்பான வேகத்திலிருந்து a ன பூமி சார்பான வேகத்தை கழிக்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த v2 மைனஸ் v1ங்கிறது நாம என்ன சொல்லலாம் என்றால் திணிவு 2 m2 சார்பா m1 இன் சார்பு வேகம்னு சொல்லலாம். m2 சார்பான m1 இன் வேகம்னு சொல்லலாம். அதே போல v2 days v1 days இத நாம என்ன சொல்லலாம்? v1 days மைனஸ் v2 days நாம என்ன சொல்லலாம் என்றால் m2 சார்பான m1 இனது சார்பு வேகம்னு சொல்லலாம். ஆக நாம் என்ன சொல்றோம் என்றால் மோதுகைக்கு முன்னர் உள்ள எல்லாரையும் கொள்ளுங்க, மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகம் என்னத்துக்கு சமனா இருக்கிறால் மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகம் என்னத்துக்கு சமனா இருக்கிறால் மோதுகைக்கு பின்னர் இருக்கிற சார்பு வேகத்திட மறை குணகத்துக்கு சமன் என்று சொல்லலாம். மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகம் மோதுகைக்கு பின்னரான சார்பு வேகத்திட மறை குணகத்துக்கு சமன் என்று சொல்லலாம். மோதுகைக்கு முன்னர் இருக்கிற சார்பு வேகம் அதாவது m2 சார்பா m1 வேகம், மோதுகைக்கு பின்னர் இருக்கிற சார்பு வேகம் m2 சார்பா m1 வேகம் எப்படி வரும்? v1 days மைனஸ் v2 days வரும். இந்த மோதுகைக்கு பின்னர் இருக்கிற சார்பு வேகத்திட மறை குணகம் மோதுகைக்கு முன்னர் இருக்கிற சார்பு வேகத்துக்கு சமனுங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். சோ மீளியல் மோதுகையை பொறுத்த வரையில நாம இந்த சமன்பாடை எப்பொழுதும் பயன்படுத்த முடியும். விளங்குதா? மீளியல் மோதுகையாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் சார்பு மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகமும் மோதுகைக்கு பின்னரான சார்பு வேகத்தில மறை குணகமும் சமனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான முடிவுக்கு வர முடியும். சரியான? சோ இதான் மீளியல் மோதுகை தொடர்பான விடயங்கள். ரைட்? சோ இப்ப நாம் என்ன செய்ய போறோம்னா இந்த சமன்பாடுகளை எல்லாம் நோட் பண்ணினதுக்கு பிற்பாடு இதோட தொடர்புடைய சில உதாரணங்களை நாம பார்க்க போறோம். சரி, மீளியல் மோதுகையோட தொடர்புடைய சில உதாரணங்களை பார்க்க போறோம். ஓகே ஓகே யார் இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க வேகமாக எடுத்துக்கொள்ளலாம், வேகமாக எழுதி கொள்ளலாம்.
ஓகே, ஸோ நம்ம மீளியல் மோதுகையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறோம். அதாவது மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகமும் மோதுகைக்கு பின்னரான சார்பு வேகத்தின் மறைக்குணகமும் சமனாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான முடிவு. சரியான ரைட். இப்போ நாம் என்ன செய்ய போறோம்னா மீளியல் மோதுகையோட தொடர்புடைய மோதுகைக்கு பின்னரான வேகங்களுக்கு சமன்பாடுகளை உருவாக்க போறோம். சரியான. சோ இந்த விடயத்தை நாம ஒரு கேள்வியாக செய்து கொள்வோம். இந்த விடயத்தை நாம ஒரு கேள்வியா செய்து கொள்வோம். சோ முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. மீளியல் மோதுகைக்கு பின்னர் வரக்கூடிய வேகங்களை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கேள்வியை செய்ய போறோம். எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு ஓய்வில் உள்ள M2 திணிவின் மீது ஓய்வில் உள்ள M2 திணிவின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு ஓய்வில் உள்ள M2 திணிவின் மீது M1 திணிவானது மோதுகையுறுகின்றது. M1 திணிவானது மோதுகையுறுகின்றது. மோதுகைக்கு பின்னரான M1, M2 வின் வேகங்களை காண்க. மோதுகைக்கு பின்னரான M1, M2 வின் வேகங்களை காண்க. பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. மீளியல் மோதுகை, இங்க நடைபெற்ற மோதுகை மீளியல் மோதுகைன்னு போட்டுக்கொள்ளுங்க. பிரேக்கெட்ல மீளியல் மோதுகைன்னு போட்டுக்கொள்ளுங்க. சோ கேள்வி விளங்கிட்டா? இங்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன், M1ங்கிற திணிவு V1ங்கிற வேகத்தோட இயங்கி ஓய்வில் இருக்கக்கூடிய M2ங்கிற திணிவின் மீது மோதுகை இருக்கும். மோதுகை அடைஞ்சதுக்கு பிறகு M1 வேகம் V1 டேஸ், M2 வேகம் V2 டேஸ் அப்படி இருக்குமா இருந்தால் கேள்வி என்ன கேட்கிறாங்க, இந்த V1 டேஸ்ல V2 டேஸ்ல பருமன் என்ன? இதான் கேள்வி. சரி, ஓகே, நான் இந்த கேள்வியை செய்து காட்டுறேன் பாருங்க. முதலாவது தெரியும், இந்த தொகுதிக்கு நாம புறவிச தொழிற்படலன்னு எடுக்கிறோம். புறவிச தொழிற்படலன்னா நாம உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த முடியும். அப்படி உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினா தொகுதிர ஆரம்ப உந்தம் தொகுதிர இறுதி உந்தத்துக்கு சமம் இல்லையா? எனவே தொகுதிர ஆரம்ப உந்தம் என்ன வரும்? M1 V1. இவர உந்தம் என்ன? திணிவு M2, வேகம் 0. அப்ப உந்தம் 0. அதே போல தொகுதிர இறுதி உந்தம் M1 V1 டேஸ் பிளஸ் M2 V2 டேஸ். இது தொகுதிர இறுதி உந்தம். ஆரம்ப உந்தத்தை இறுதி உந்தத்துக்கு சமப்படுத்துறது. இப்படி சமப்படுத்தினதுக்கு பிறகு பாருங்க, நான் இதுல இந்த M1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் M1 V1, இந்த V1 டேஸ் இங்க வருது. அப்ப V1 டேஸ் மைனஸ் V1 டேஸ் வரும். இதுதான் M2 V2 டேஸுக்கு சமனாக. இப்படி நாம ஒரு தொடர்பு எடுக்கலாம். உந்த காப்பு தத்துவத்துல M1 இந்த பக்கம் கொண்டு வர, அப்ப மைனஸ் V1 டேஸ் வரும். இப்படி எடுத்துட்டு அடுத்தது இது ஒரு மீளியல் மோதுகைன்னு சொல்றாங்க இல்லையா? மீளியல் மோதுகை. சோ மீளியல் மோதுகை அடிக்கிறதால தொகுதிட ஆரம்ப இயக்க சக்தி இறுதி இயக்க சக்திக்கு சமன். எனவே half M1 V1 வர்க்கம். இவர இயக்க சக்தி 0 என ஓய்வில் இருக்குது. மோதுகைக்கு பின்னர் M1 இயக்க சக்தி half M1 V1 டேஸ் வர்க்கம் பிளஸ் half M2 V2 டேஸ் வர்க்கம் வரும். தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தி இறுதி இயக்க சக்திக்கு சமம்.
இப்போ இதுல m1 ஒரு பக்கம் எடுக்கிறோம், இங்கேயும் எடுத்தால் half m1 v1 வர்க்கம் மைனஸ் v1 days வர்க்கம். இதுதான் half m2 v2 days வர்க்கத்துக்கு சமம் இல்லையா? இல்லையா? இந்த half m1 இங்க பக்கம் கொண்டு வந்து இப்போ பாருங்க, இங்க half எல்லாம் வெட்டி விடலாம். வெட்டினதுக்கு பிறகு m1 v1 days v1 வர்க்கம் மைனஸ் v1 days வர்க்கம். இது உங்களுக்கு தெரியும், நாம் எப்படி எழுதலாம்? v1 மைனஸ் v1 days v1 plus v1 days இப்படி எழுதலாம். இதுதான் m2 v2 க்கு சமம். இப்படி வரும். இப்போ பாருங்க, இப்படி ஒரு சமன்பாடை நாம் எடுத்துட்டோம். இங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் m1 v1 minus v1 daysங்கிறது என்னதுக்கு சமம்? m2 v2 daysக்கு சமம் இல்லையா? அப்ப m2 v2 daysக்கு சமம்னு தெரியும். ஆகவே நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு சமன்பாடையும் பயன்படுத்தி v1 days v2 days பருமன்களை துணிய போறேன். சரியான பருமன்களை துணிய போறேன். சோ அந்த வகையில நாம முதலாவதா இந்த m1 v1 days v1 minus v1 daysங்கிற இந்த சமன்பாட்டையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிச்சு விடுவோம். இதையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிப்போம். சோ பிரிச்சமா இருந்தால் ரெண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிப்போம். சோ சமன்பாடு 2ல இருந்து சமன்பாடு 1 பிரிக்கிறேன். பிரித்தால் m1 v1 minus v1 days இங்கேயும் அதே இது வருவது. பிரிச்சால் v1 plus v1 days இதிலிருந்து இதை பிரிச்சமா இருந்தால் v1 plus v2 daysங்கிறது v2 daysக்கு சமனாக வரும். இப்படி நாம ஒரு தொடர்பு எடுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா v2 daysங்கிறது v1 plus v1 daysக்கு சமம். விளங்குதா? இதிலிருந்து நாம இதை பிரிச்சோம். அப்ப இதுவும் வெட்டுப்படும். அப்ப v1 plus v days மட்டும் வரும். இங்க m2 வெட்டுப்படும். இங்க v2 days இங்க v2 days வர்க்கம், எனவே பிரிப்பட்டால் v2 days வரும். இப்படி நாம ஒரு தொடர்பு எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த தொடர்பு நாம இங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த பருமனை கொண்டு போய் இந்த சமன்பாட்டுல பிரதியிட ஆரம்பிப்போம். அதாவது பாத்தீங்கன்னா சமன்பாடு 1 உங்களுக்கு தெரியும். சமன்பாடு 1 எடுத்தீங்கன்னா m1 v1 minus v1 days எதுக்கு சமம்? m2 v2 daysக்கு சமம் இல்லையா? இப்ப நான் இந்த சமன்பாட்டுல v2 days வார இடத்துல v1 plus v1 days பிரதியிடுறேன். இந்த அடிக்கிற சமன்பாடத்தான் இந்த எழுதி வச்சிருக்கிறேன். சோ பாருங்க, m1 v1 minus v1 days m2 v2 days நாம எப்படி எழுதலாம்? v1 plus v1 days எழுதலாம். இப்படி எழுதிட்டேன். இப்ப இந்த சமன்பாட்டுல பாத்தீங்கன்னா v1 daysம் இருக்கு. நான் v1 ஒரு பக்கமும் v1 days இன்னும் ஒரு பக்கமும் கொண்டு போனால் நல்லா விளையும் கொள்ளுங்க. m1 v1 இங்க v1 days இங்க m2 v1 plus v1 days அப்படிதான் இருக்குது. இப்ப நான் இந்த m2 v1 விரிச்சு எழுதி அதை சமன்பாட்டுல இடது பக்கம் கொண்டு வந்தால் m1 v1 m2 v1 விரிச்சு எழுதி இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப m2 v1 இப்படி வரும். அதே போல இந்த m1 v1 days விரிச்சு எழுதி அதை சமன்பாட்டுல வலது பக்கம் கொண்டு போனால் m1 minus v1 days அங்கால போனால் plus v1 days. அதோட இங்க ஆல்ரெடி m2 v2 days இருக்குது. இப்படி v1 ஒரு பக்கமும் v1 days ஒரு பக்கமும் கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு நான் இந்த v1 days எழுவாய் மாற்றம் செய்தேன். சோ v1 days சமன் இங்க m1 m2 v1 இருக்குது. சோ v1 பொதுவா எடுத்திருக்கலாம். சோ m1 minus m2 v1 இங்க v1 days பொதுவா எடுத்தோம். அப்ப m1 plus m2 வரும். அப்ப கீழுக்கு m1 plus m2 வரும். சரியா? இதுதான் v1 days இனது பருமனாக இருக்கு. அதாவது மோதுகைக்கு பின்னரான m1 இனது வேகமாக இருக்கு. இப்படி நாம m1 வேகத்துக்கு ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். சரியான? சோ நான் இதை கொஞ்சம் பெரியதாக எடுத்து செய்து காட்டியிருக்கிறேன். ஏழுமாறுதான் நீங்க என்ன செய்யலாம், இதை வேகமாக இதை விடவும் சுருக்கமான அளவுல இந்த சமன்பாடை சுருக்கி எடுக்கவும் முடியும். ரைட்? எப்படியோ நீங்க இந்த சமன்பாடை சுருக்கி எடுத்தீங்கன்னா v1 days பருமன் m1 minus m2 into v1 க்கு m1 plus m2 வரும்.
இதான் மோதுகைக்கு பின்னர் m1 வேகம். இப்ப நான் m2 வேகத்தை எடுக்க போறேன். m2 வேகத்தை எடுக்க போறேன். ரைட்? m2 வேகம் அதாவது v2 டேஸுக்கு சமன்பாடு எடுக்க போறேன். v2 டேஸுக்கு நான் சமன்பாடு எடுப்பதற்கு இந்த சமன்பாடை பயன்படுத்துறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் v2 டேஸ்ங்கிறது v1 பிளஸ் v1 டேஸுக்கு சமம். ஸோ நம்ம v1 டேஸ்ல சமன்பாடு எடுத்துட்டோம்னாலே ஸோ இதை கொண்டு போய் v1 டேஸ்ல பிரதியிடுவோம். ஸோ இதில் கவனிங்க, சில பேருக்கு இந்த மாதிரி சமன்பாடுகளை சுருக்கிறதுல வந்துட்டு ஒரு கடினம் ஒன்று இருக்குது. சில பேர் வந்துட்டு சமன்பாடுகளை சுருக்கிறனாலே அதை ஒரு கஷ்டமான ஒரு விடயமா பார்க்குறேன். ஸோ கட்டாயம் நீங்க சமன்பாடுகளை சுருக்கி ஒரு இறுதி சமன்பாடை உருவாக்குற மெத்தட்டை கட்டாயம் நீங்க தெளிவாக படிச்சு கொள்ளணும். என்ன காரணம்னால் எஸ்ஏ கேள்விகள்ல அது மெக்கானிக்ஸ்னு மட்டுமில்ல ஏனைய பகுதிகளில் கூட சில சமன்பாடுகளை நிறுவ சொல்லி கேட்டு வாரது வழக்கம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உதாரணமா 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்களா இருந்தால் அதிகமான கேள்விகள் நிறுவலோட சார்ந்த கேள்விகளாக இருந்திருந்தது. 2019ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்விகள் நிறுவலோட தொடர்புடைய சமன்பாடுகளை நிறுவச் சொல்லி கேட்ட கேள்விகள் அதிகமாக இருந்தது. எனவே கட்டாயம் சமன்பாடுகள் ஒன்றை சுருக்கி நிறுவி எடுக்கிறது கட்டாயம் நாம தெளிவாக தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். இதுல எல்லாம் பயோ ஆக்கள் நீங்க வந்துட்டு பின்வாங்க கூடாது. மெட்ஸ் ஆக்களுக்கு இது பிராக்டிஸான ஒரு விடயம். ஸோ பயோ ஆக்கள் நீங்க கட்டாயம் இந்த மாதிரி சமன்பாடுகளை தீர்க்கிறதுல தெளிவாக இருந்து கொள்ளுங்க. ரைட், இப்ப நம்ம v1 டேஸுக்கு ஒரு சமன்பாடு எடுத்த மாதிரி v2 டேஸுக்கு இன்னும் ஒரு சமன்பாடை உருவாக்க போறோம். ரைட், நான் இதை அழிச்சு கொள்றேன், நீங்க தேவையானதுக்கு பார்த்துக் கொள்ளலாம். இப்ப நான் v2 டேஸுக்கான சமன்பாடு எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் v2 டேஸுங்கிறது v1 பிளஸ் v1 டேஸுக்கு சமம் இல்லையா? v2 டேஸுங்கிறது v1 பிளஸ் v1 டேஸுக்கு சமம். ஸோ v1 பிளஸ் v1 டேஸ்ங்கிறது என்ன? v1 டேஸ்ங்கிறது m1 மைனஸ் m2 v1 இன் கீழ் m1 பிளஸ் m2 எடுத்திருக்கிறோம். ஆகவே பாத்தீங்கன்னா இதுல நம்ம போமசி எடுத்து தீர்க்கலாம். சோ பாருங்க, போமசி எடுக்கிறேன். m1 பிளஸ் m2 தான் போமசி எடுக்கலாம். எடுத்தால் இங்கே m1 v1 பிளஸ் m2 v1 என்று வரும். m1 v1 பிளஸ் m2 v1. அதே போல இதை விரிச்செழுதினா m1 v1 மைனஸ் m2 v1 என்று வரும். இப்படி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதை சுருக்குவமா இருந்தால் m1 பிளஸ் m2 m1 v1 இருக்க m2 v1 இல்லாம போகும். ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ். ஆகவே சமன்பாடு 2m1 v1 இன் கீழ் m1 பிளஸ் m2 வரும். அப்ப v2 டேஸுக்கான சமன்பாடு எடுத்துட்டோம். 2m1 v1 இன் கீழ் m1 பிளஸ் m2 ஆக இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, கவனிங்க, ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு திணிவின் மீது m1ங்கிற திணிவு v1ங்கிற வேகத்தோட போய் மீளியல் மோதுகைக்கு உட்படுமாக இருந்தால் மீளியல் மோதுகைக்கு பின்னரான m1னது வேகம் அதாவது v1 டேஸ் m1 மைனஸ் m2 v1 க்கு m1 பிளஸ் m2 ஆகவும் மோதுகைக்கு பின்னரான v2 டேஸ் m2 வேகமானது 2m1 க்கு m1 பிளஸ் m2 இன்டு v1 க்கும் சமனாக இருக்கும். சரியான? இப்படி நாம ஓய்வில் இருக்கிற ஒரு திணிவின் மீது மோதும் போது மோதுகைக்கு பின்னர் வரக்கூடிய இந்த இரண்டு திணிவுகளுக்கும் சமன்பாடுகள் எடுக்கலாம். கட்டாயம் நீங்க இந்த ரெண்டு சமன்பாடுகள நிறுவலையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? என்றால் இந்த மாதிரியான நிறுவல்களை எஸ்ஏ கேள்விகள்ல கேட்க முடியும். ரைட்? கட்டாயம் இந்த ரெண்டு சமன்பாட்டுல நிறுவலையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதை விட நீங்க சுருக்கமாக செய்ய இயலுமா இருந்தா அப்படி செய்ய ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ஓகே, நான் எல்லாத்தையுமே விரிச்சு பெருசா எழுதி காட்டி இருக்கிறேன். எழுமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், மனதால இந்த சுருக்கல் இல்லாம நேரடியா விடைக்கு வரலாம். இப்படி நீங்க இந்த மெத்தட்ல வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சுருக்கி விடை எடுக்கவும் முடியும். அப்படி ஏழுமா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, கவனிங்க. நாம மீளியல் மோதுகையோட தொடர்புடைய இரண்டு விடயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று
மீளியல் மோதுகைக்கான பொது சமன்பாடு, அதாவது இரண்டு திணிவுகள மோதுகைக்கு முன்னரான சார்பு வேகம் மோதுகைக்கு பின்னரான சார்பு வேகத்திட மறை குணகத்துக்கு சமனுங்கிறது ஒரு விடயம். இரண்டாவது நாம் என்ன படிச்சோம்னால், ஒரு திணிவு M2ங்கிற திணிவு ஓய்வில் இருக்கும் போது M1ங்கிற திணிவு Vங்கிற வேகத்தோட வந்து மோதுமாக இருந்தால் மோதுகைக்கு பின்னர் இவ்வாறு ஓய்வில் இருக்கிற இந்த திணிவின் மீது M1 மோதியதன் பிறகு M1னது வேகம் V1 டேஸ் M2வினது வேகம் V2 டேஸ் ஆக இருக்குதுன்றால் V1 டேஸுக்கான V2 டேஸுக்கான சமன்பாடு என்ன அப்படிங்கிற விடயத்தை பார்த்தோம் இல்லையா? சோ தெளிவாக கொள்ளுங்க. ஓய்வில் இருக்கிற ஒரு திணிவின் மீது இவர் வந்து மோதினத்துக்கு பிறகு இந்த இரண்டு திணிவுகள வேகத்துக்கான சமன்பாடு எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே மீளியல் மோதுகைக்குரிய சமன்பாடு. அந்த அடிப்படையில இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னா, மீளியல் மோதுகையோட தொடர்புடைய சில முடிவுகளை பார்க்க போறோம். சரியான? மீளியல் மோதுகையோட தொடர்புடைய சில முடிவுகளை நாம பார்க்க போறோம். சோ கீழுக்கு ஒரு சின்ன தலைப்பு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. கீழுக்கு ஒரு சின்ன தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. மீளியல் மோதுகையுடன் தொடர்புடைய சில முடிவுகள். மீளியல் மோதுகையுடன் தொடர்புடைய சில முடிவுகள். ஓகே, இப்ப பாருங்க, இங்க M2ங்கிற திணிவு ஓய்வில் இருக்குது, M1ங்கிற திணிவு Vங்கிற வேகத்துல வந்து M2ஓட ஒரு மீளியல் மோதுகைக்கு உட்படுவது. சரியா? இந்த டைம்ல முதலாவது கேஸ் நாம எப்படி ஆராய போறோம்னா, முதலாவது முடிவை நாம எப்படி எடுக்க போறோம்னா, கேஸ் 1 என்னன்னா, இந்த ரெண்டு திணிவுகளும் இந்த இரண்டு திணிவுகளும் சமனான திணிவுகளா இருந்தால், கேஸ் 1 இந்த இரண்டு திணிவும் எப்படி இருக்கிறது? சமனான திணிவா இருந்தால் இந்த மோதுகைக்கு பின்னர் என்ன நடக்கும்? இதைத்தான் நாம பார்க்க போறோம். இரண்டுமே சமனான திணிவா இருந்தா மோதுகைக்கு பின்னர் M1 வேகத்துக்கு என்ன நடக்கும், M2 வேகத்துக்கு என்ன நடக்கும், இதை பார்ப்போம். சோ பாருங்க, இரண்டு திணிவும் சமனா இருந்தால் மோதுகைக்கு பின்னர் இந்த M1 வேகத்தை எடுத்தீங்கன்னா M1னது வேகம் 0ஆகவும் M2வினது வேகம் V ஆகவும் இருக்குமா? M1ம் M2ம் சமனா இருந்தா இவரை மோதினத்துக்கு பிறகு என்ன நடக்குமானால், இந்த M1ங்கிறது ஓய்வுக்கு வர M2ங்கிறது Vங்கிற வேகத்தோட இயங்குமா. சோ இதை நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த சமன்பாடை நீங்க பயன்படுத்தலாம். உதாரணமா M1 M2க்கு சமன்டா இதுல இருந்து இது கழிப்பட்டா என்ன வரும்? M1ம் M2ம் சமன். அப்ப கழிப்பட்டா என்ன வரும்? 0 வரும். அப்ப V1 டேஸ் என்ன வரும்? 0 வரும். அதே மாதிரி M1ம் M2ம் சமனா இருந்தா 2 M1 இதுவும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா V2 டேஸ் என்னது சமனா வரும்? Vக்கு சமனா வரும். எனவே எப்படியோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால், இரண்டு திணிவுகள் சமனான திணிவுகள் இருக்கும் போது ஒரு திணிவு ஓய்வில் இருந்தால் இந்த முதலாவது திணிவு இந்த ஓய்வில் இருக்கிற திணிவை Vங்கிற வேகத்தில் மோதினால் மோதினத்துக்கு பிறகு இரண்டாவது திணிவு Vங்கிற வேகத்தோட இயங்கும், முதலாவது திணிவு ஓய்வில் இருக்கும். இதைத்தான் இந்த கேஸ் 1 சொல்லுது. இவரோட வந்து மோதினா மோதினத்துக்கு பிறகு இவர் ஓய்வில் இருப்பாரு, இவர் Vங்கிற வேகத்தோட இயங்குவார். இதான் கேஸ் 1. இப்ப நாம கேஸ் 2 அப்படிங்கிறதுக்கு போவோம். கேஸ் 2ங்கிறது என்னன்னா, இந்த ஒவ்வொரு விடயத்தை நாம அனிமேஷன்லையும் பார்க்க முடியும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம அனிமேஷன்ல பார்க்கலாம். இப்ப நம்ம கேஸ் 2 என்ன பார்க்க போறோம்னா, M1ங்கிறது M2வை விட பெருசா இருந்தா என்ன நடக்கும்? M1ங்கிற திணிவிட பருமன் M2வை விட பெருசா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த M1 M2வோட பெருசா இருந்தால் என்ன நடக்குமானால், இந்த V1 வேகமும் M1 மோதுகைக்கு பின்னரான வேகமும் இந்த M2 மோதுகைக்கு பின்னரான வேகமும் எப்படி இருக்கும்னால் ஒரே திசையில இருக்கும். ரெண்டுமே ஒரே திசையில இருக்கும். ரெண்டு பேர வேகம் எப்படி இருக்குமா? ஒரே திசையில இருக்கும். அதாவது இது பெரிய திணிவு, இது ஓய்வில் இருக்கிற சிறிய திணிவு. இந்த பெரிய திணிவு இந்த சிறிய திணிவுல வந்து மோதினால் மோதினத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? ஒரே திசையில தான் இயங்குவாங்க. அப்ப M1ங்கிறது M2வை விட பெரியதா இருந்தால்
மோதினத்துக்கு பிறகு இந்த இரண்டு திணிவுகளும் ஒரே திசையில இயங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மோதினத்துக்கு பிறகு இந்த v2 வேகம் m2 வேகமானது m1 வேகத்தை விட பெரியதா இருக்குமா. ரைட், இவர்ல மோதினத்துக்கு பிறகு ரெண்டு ஒரே திசையில இயங்கும். ஆனால் இந்த திணிவுட வேகம் எப்படி இருக்கும்? இந்த திணிவுட வேகத்தை விடவும் பெரியதாக இருக்கும். இதுதான் கேஸ் 2. அடுத்தது கேஸ் 3. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வையும் நீங்க இந்த சமன்பாடுகளை வச்சு யோசிக்கிற மாதிரி தான் யோசித்து பாருங்க. m1 பெருசா இருந்தா m2 விட m1 பெருசா இருந்தா இது எப்படி வருங்கிறத நீங்க யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. இதை நான் உங்ககிட்ட விடுறேன். m1 m2 விட பெருசா இருந்தா ரெண்டும் ஒரே திசையில தான் இருக்குங்கிறத நீங்க இந்த சமன்பாடை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியானே? சோ அதை நான் உங்கள்கிட்ட விடுறேன், நீங்களே யோசித்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி m1 கேஸ் 3 என்னென்றால் m1 விட m2 பெரியதா இருக்கிற சந்தர்ப்பம். இந்த திணிவை விட இந்த திணிவு பெரியதா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, m2 பெருசா இருந்தா என்ன நடக்குமா என்றால் v1ங்கிறதும் அதாவது m1 வேகமும் m2 வேகமும் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில் இருக்குமா. m1 வேகமும் m2 வேகமும் எப்படி இருக்குமா? ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில் இருக்கு. அதாவது இது சிறிய திணிவு, இது பெரிய திணிவு. அப்ப இந்த சிறிய திணிவு இந்த பெரிய திணிவுல மோதினா இந்த சிறிய திணிவு திருப்பி என்ன செய்யும்? எதிர் திசையில இயங்கும். இவர் நேர் திசையில இயங்குவார். ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கும். அப்ப m1 சிறியதாகவும் m2 பெரியதாகவும் இருந்தால் m1 m2 மோதினத்துக்கு பிறகு m1 எதிர் திசையிலையும் இந்த m2 ஆனது நேர் திசையிலையும் இயங்கக்கூடியதா இருக்கும். சரியான? எப்படி இதுல பருமன்களை இதுல திசைகளை சொல்ல முடியும். அடுத்தது கேஸ் 4. கேஸ் 4 எடுத்தீங்கன்னா கேஸ் 4 என்னென்றால் இந்த m1ங்கிற திணிவை விட இந்த m2ங்கிற திணிவு மிக பெரியதாக இருக்கிறது. m1ங்கிற திணிவை விட இந்த m2ங்கிற திணிவு மிக பெரியதாக இருக்கிற சந்தர்ப்பம். m1ஓட ஒப்பிடக்குள்ள m2 எப்படி இருக்கணும்? மிக மிக பெரியதா இருக்கணும். இப்படி m1 விட m2ங்கிறது மிக மிக பெரியதா இருந்தால் என்ன நடக்குமா என்றால் இந்த m1ங்கிற சிறிய திணிவு இந்த பெரிய திணிவின் மீது இப்படி மோதுமா இருந்தால் மோதினத்துக்கு பிறகு இந்த m1 வேகமானது vக்கு சமனாகவும் எதிர் திசையிலையும் இருக்குமா. ஆனால் இந்த m2 வேகம் தொடர்ந்து அன்னளவா 0 இருக்குமா. இல்லையா? m1 திணிவை விட m2ங்கிற திணிவு நல்ல பெரிய திணிவா இருந்தா மிகவும் பெரிய திணிவாக இருந்தால் இந்த m1 m2 மோதினத்துக்கு பிறகு இந்த m1 வேகம் எதிர் திசையில v ஆகும். இவர் v-யோட வந்தாரு தானே, மோதினத்துக்கு பிறகு எதிர் திசையில v-யோட இயங்குவாரு. ஆனால் m2 பெரிய திணிவா இருக்கிறதால அது அன்னளவாக ஓய்வில் இருக்கும். இப்படி சொல்றாங்க. சரி, இந்த 4வது கேஸுக்கு ஒரு உதாரணத்தை நாம யோசிக்கலாம். உதாரணமா ஒரு பொருளை நீங்க தரையின் மீது விழச் செய்வீங்க. ஒரு பொருளை நீங்க என்ன செய்வீங்கன்னா தரையில விழச் செய்வீங்க. இதுல நீங்க விழச் செய்த இந்த பொருள் உதாரணமா பந்து, இந்த பந்து தான் m1 திணிவா இருக்கட்டும், இந்த தரை தான் m2 திணிவா இருக்கட்டும். பந்து m1 திணிவு, தரை m2 திணிவு. இப்ப நீங்க இந்த பந்தை விழச் செய்த உடனே இந்த பந்து இப்படியே வந்து தரையில மோதுது. இப்படி தரையில வந்து மோதுது. இந்த பந்து தரையில மோதுகின்ற வேகம் v-ஆக இருந்தால் இது ஒரு மீளியல் மோதுகையா இருந்தால் என்ன நடக்கும்னால் இந்த பந்து என்ன வேகத்துல தரைய அடிச்சிக்கோ அதே வேகத்துல இந்த பந்தானது மேல் நோக்கி எழும்பக்கூடியதாக இருக்கும். ஒரு பந்து தரைய மீளியல் மோதுகைக்கு உட்படுத்துமாறு தரையில மீளியல் மோதுகை ஏற்படுத்தினால் அது தரைய மோதுகின்ற வேகம் v என்றால் அது திருப்பி எழும்புகின்ற வேகமும் என்ன அடிக்கும்? v அடிக்கும். யோசித்து பாருங்க. இங்க m1ங்கிறது சிறிய திணிவு, m2ங்கிறது தரை ரொம்ப ரொம்ப பெரிய திணிவு. ஆகவே m1 m2ல மோதினால் மோதினத்துக்கு பிறகு m1 வேகம் அதே v-ஆகத்தான் இருக்கும். ஆனா திசை எதிர் திசையா இருக்கும். அதே நேரத்தில் m2 தரையினது வேகம் என்ன இருக்கும்? 0 இருக்கும். விளங்குதா? அப்ப பெரிய திணிவாரிகள் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்கும். இப்படி நாம் என்ன செய்ய முடியும்னால்
நாம பார்த்த ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது ஒரு திணிவு மோதிர சந்தர்ப்பத்தை 4 கட்டங்களாக ஆராய முடியும். சரியான? இவ்வாறு 4 கட்டங்களாக ஆராய முடியும். ரைட்? அப்ப அந்த முடிவுகளுக்கு கீழே நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த 4 கட்டத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த படத்தையும் அந்த படத்துல 4 கேஸ் 4 முடிவுகளையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியான? ஓகே. ஓகே, இப்ப கவனிங்க. நான் இந்த 4 முடிவுகளோட சேர்த்து மேலதிகமா இன்னும் ஒரு முடிவை சொல்ல போறேன். ஆனால் இந்த முடிவு கொஞ்சம் வேறுபட்டது. அதாவது இங்க நடக்க போகுதுனால் M1 M2ங்கிற 2 திணிவுகள் V1 V2ங்கிற வேகத்தோட இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. M1 M2ங்கிற திணிவுகள் V1 V2ஓட இயங்குது. இந்த 2 திணிவுகளும் மோதினத்துக்கு பிறகு M1 வேகத்தை நாம V1 டேஸ் என்றும் M2 வேகத்தை நாம V2 டேஸ் என்றும் எடுக்கிறோம் இல்லையா? இதுல நாம சொல்ல வர முடிவு என்னென்றால் கேஸ் 5. ரைட்? இந்த கேஸ் 5 எடுத்தீங்களா இருந்தால் கேஸ் 5 வந்துட்டு வேறுபட்டது. ஏன் கேஸ் 5 வேறுபட்டது என்றால் இதுக்கு முதல் சொன்ன 4 முடிவுகள்லையும் M2ங்கிற திணிவு ஓய்வுல இருந்துச்சு. ஆனா நான் சொல்ல போற இந்த கேஸ் 5ல M2ங்கிற திணிவும் இயங்குது, M1ங்கிற திணிவும் இயங்குது. இவங்க 2 பேரும் மோதினத்துக்கு பிறகு இருக்கிற வேகம் V1 டேஸ் V2 டேஸ் இருக்குது. இப்ப பாருங்க, இந்த 2 திணிவுகளும் இப்படி இயங்கும் போது M1ங்கிற திணிவிட பருமனும் M2ங்கிற திணிவிட பருமனும் சமனாக இருந்தால், M1ம் M2வும் சமனான திணிவா இருந்தால் இவங்க 2 பேரும் மீளியல் மோதுகைக்கு உட்பட்டதுக்கு பின்னர் இந்த M1 வேகம் என்னவாக இருக்குமாண்டால் M2 ஆரம்ப வேகத்திற்கு சமனாகவும் இந்த M2 மோதுகைக்கு பின்னரான வேகமானது M1 ஆரம்ப வேகத்துக்கு சமனாகவும் இருக்குமா. அதாவது பாருங்க, இந்த M திணிவு இவங்க 2 பேரும் சமனான திணிவு அளிக்கிறாங்க. இதுல இவர வேகம் V1 இவர வேகம் V2. மோதினத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னா இவங்க மீளியல் மோதுகையை உட்படுத்தினதுக்கு பிறகு என்ன நடக்குமானால் இந்த M திணிவுட வேகம் V2ஆக மாறுமா, இந்த M திணிவுட வேகம் V1 ஆக மாறுமா. இப்படி இரண்டுமே சமனான திணிவுகளாக இருந்தால் அவை மீளியல் மோதுகைக்கு உட்படுமாக இருந்தால் 2 திணிவுகளோட வேகங்களும் இடமாற்றப்படும் சொல்றாங்க. ரைட்? அதாவது இவர வேகம் V1 இருந்தது V2 மாறும், இவர வேகம் V2 இருந்தது V1 மாறும். இப்படி நாம 5 விதமான முடிவுகளை இந்த மீளியல் மோதுகையிலிருந்து எடுத்துக்கொள்றோம். சோ இந்த 5 முடிவுகளுக்குரிய அனிமேஷனை நாம இப்ப பார்க்க முடியும். ரைட்? ஓகே, பாருங்க. இங்க நாம மீளியல் மோதுகையோட தொடர்புடைய முடிவுகளை அனிமேஷன் மூலமா ஆராய போறோம். அந்த வகையில நாம் எடுத்த முதலாவது முடிவு கேஸ் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சமனான திணிவுகள் எடுக்கிறோம். 2 சமனான திணிவுகள், அதுல ஒரு திணிவை ஓய்வுல வச்சுக்கொண்டு அடுத்த திணிவை மோதுகையுறை செய்யறது இல்லையா? அந்த வகையில நான் இந்த 2 திணிவுகள், முதலாவது திணிவு இரண்டாவது திணிவு, இங்க இருக்கிற பந்துகள், இந்த 2 திணிவுகளுமே 2 கிலோகிராம் 2 கிலோகிராமா இருக்குது, சமனான திணிவா இருக்குது. அதே போல முதலாவது திணிவுட வேகம் 1 மீட்டர் பெர் செகண்டாகவும் இரண்டாவது திணிவுட வேகம் 0, அதாவது இரண்டாவது திணிவு ஓய்விலையும் இருக்கக்கூடியதா இருக்குது. ஆக பாருங்க, முதலாவது திணிவுட வேகம் 1, முதலாவது திணிவுட பருமன் 2 அப்படிங்கிறதால திணிவு தர வேகம் உந்தத்தை தரும். எனவே முதலாவது திணிவுட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டாகவும் இரண்டாவது திணிவுட உந்தம் 0ஆகவும் இருக்குது.
இப்படி நீங்க இதில் வேகங்களையும் உந்தங்களையும் இந்த படத்திலையும் பார்க்க முடியும். அதே போல இந்த அட்டவணையிலையும் பார்க்க முடியும். இப்ப நான் கேஸ் பண்ண ஆராய போறேன். பாருங்க, முதலாவது திணிவு இரண்டாவது திணிவோட மோதுகையுற சந்தர்ப்பம். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா மோதுகைக்கு பிறகு ரெண்டாவது திணிவுட வேகம் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஆகவும் முதலாவது திணிவுட வேகம் 0 மாறுது. ஆக சமனான 2 திணிவுகள் மீளியல் மோதுகைக்கு உட்படுத்தப்பட்டால் அதுல ஒரு திணிவு ஓய்வில் இருந்தால் மோதியதன் பிற்பாடு ஓய்வில் இருந்த திணிவு முதலாவது திணிவுட வேகத்தோடையும் முதலாவது திணிவு ஓய்வுக்கும் வரக்கூடியதா இருக்கும். இதைத்தான் நாம இந்த படத்துல பார்க்கலாம். அதே நேரத்துல இங்க நாம உந்த காப்பு தத்துவத்தை யோசிக்க முடியும். பாத்தீங்கன்னா முதலாவது திணிவிட உந்தம் ஆரம்பத்துல 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், இரண்டாவது திணிவிட உந்தம் 0 இருக்குது இல்லையா? இதை நீங்க இந்த வரைபுலையும் பார்க்க முடியும். இங்க வரைபுல இந்த 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இங்க காட்டி இருக்கிறாங்க. அதாவது முதலாவது திணிவிட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், தொகுதிட மொத்த உந்தமும் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். காரணம் என்ன? இரண்டாவது திணிவிட உந்தம் 0 இருக்குது. அதே நேரத்தில் மோதுகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது திணிவிட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. அதே நேரத்தில் முதலாவது திணிவிட உந்தம் தொடர்ந்து 0 அடையக்கூடியதா இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த உந்தம் வந்துட்டு மாறாம இருக்குது. ஆரம்பத்தில் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் தொகுதிட உந்தம், இறுதியாகவும் தொகுதிட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரியா நீங்க இப்ப அவதானிக்கலாம். பாருங்க. ரைட். ஓகே, இப்போ நாம கேஸ் 2 ஆராய போறோம். கேஸ் 2ல நாம என்ன சொல்லி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 திணிவுகள்ல ஒரு திணிவு ஓய்வில் இருக்கணும், அடுத்த திணிவு எடுத்தமா இருந்தால் அதாவது ஓய்வில் இருக்கிற திணிவை விட மோதுகை உறக்கூடிய திணிவானது பெரிய திணிவா இருக்கணும். அந்த வகையில நான் என்ன செய்யறேன்டால் இந்த முதலாவது திணிவை நான் 3 கிலோகிராம் எடுத்துக்கொள்றேன், இரண்டாவது திணிவை 2 கிலோகிராம் எடுத்துக்கொள்றேன். ஸோ M1 ஆனது M2 விடவும் பெரியது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முதலாவது திணிவு 1 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட போய் ஓய்வில் இருக்கக்கூடிய இரண்டாவது திணிவோட மோத போகுது. சரியா? இதான் இங்க நடக்க போற நிகழ்வு. அதே நேரத்துல இங்க உந்தத்தை பாத்தீங்கன்னா முதலாவது திணிவிட உந்தம் 3 இருக்குது, இரண்டாவது திணிவிட உந்தம் ஆரம்பத்துல 0 இருக்குது. இதை நீங்க கிராஃப்ல பார்க்கலாம். இது தொகுதிட உந்தம் 3 குறிக்குது, இது முதலாவது திணிவிட உந்தம் 3 குறிக்குது. அதே நேரத்துல இரண்டாவது திணிவிட உந்தம் 0 இருக்குது. ஸோ பாருங்க, இப்ப நாம இந்த மோதுகைக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத ஆராய போறோம். இதுவும் ஒரு மீளியல் மோதுகைக்குரிய சந்தர்ப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா மோதுகைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 2 திணிவுகளும் ஒரே திசையில இயங்குறத அவதானிக்கலாம். 2 திணிவுமே ஒரே திசையில இயங்குது. அதுலேயும் இரண்டாவது திணிவுட வேகம் முதலாவது திணிவுட வேகத்தை விட பெரியதா இருக்குது. பாருங்க, உதாரணமா இந்த கேள்வியில இரண்டாவது திணிவுட வேகம் 1.2 இருக்குது, முதலாவது திணிவுட வேகம் 0.2 இருக்குது. எனவே மோதுகைக்கு பின்னர் இவங்க 2 பேரும் ஒரே திசையில இயங்குறாங்க. அதுல இரண்டாவது திணிவுட வேகம் பெரியதாக இருக்குது. அதே நேரத்துல உந்தத்தை அவதானிச்சிங்கன்னா முதலாவது திணிவுட உந்தம் 0.6 மாறிட்டு 3ல இருந்து 0.6 மாறிட்டு, இரண்டாவது திணிவுட உந்தத்தை அவதானிச்சிங்கன்னா 0ல இருந்து 2.4 மாறி இருக்குது. ஆக ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்க கூட்டுவீங்கன்னா தொகுதிட மொத்த உந்தம் 3 இருக்கும். ஆக மோதுகைக்கு முன்னரான தொகுதிட உந்தமும் மோதுகைக்கு பின்னரான தொகுதிட மொத்த உந்தமும் மாறிலியாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவது உந்தத்தோட ரெண்டாவது உந்தத்தை கூட்டி வாரது தொடர்ந்து மாறிலியாகத்தான் இருக்கும். சரி, ஆனா தனிப்பட்ட ரீதியா 2 திணிவுகளோட உந்தங்கள்லையும் மாற்றம் வந்திருக்குது. ரைட், இதான் இரண்டாவது நிகழ்வு. ரைட், அப்ப பாருங்க, ஒரு திணிவுட உந்தம் குறையுது மோதுகைக்கு பிறகு, இன்னொரு திணிவுட உந்தம் அதிகரிச்சிருக்குது, ஆனா மொத்த உந்தம் மாறாம இருக்குது. எனிவே, இப்ப நான் இங்க நடந்த நிகழ்வை வந்துகிட்டு சக்தியை தொடர்படுத்தி அவதானிக்க போறேன். உதாரணமா சக்திர பருமனை பார்க்க போறேன். ஸோ பாருங்க, மோதுகைக்கு முன்னர் இந்த தொகுதிர இயக்க சக்தி மொத்த இயக்க சக்தி 1.5 ஜூல். மோதுகைக்கு பின்னர் பார்ப்போம். மோதுகைக்கு பின்னர் பாருங்க சக்திக்கு என்ன நடக்குதுன்னு. மோதுகைக்கு பின்னரும் தொடர்ந்து இயக்க சக்தி அதே 1.5 ஜூலாகத்தான் இருக்குது.
ஆகவேதான் நாம் என்ன சொல்றோம், இந்த மோதுகை ஒரு மீளியல் மோதுகை. அதாவது மோதுகைக்கு முன்னரும் மோதுகைக்கு பின்னரும் இயக்க சக்தியில மாற்றம் ஏற்படாது. ரைட், இது கேஸ் 2. இப்ப நாம கேஸ் 3 ஆராய போறோம். கேஸ் 3ல M2 ஆனது பெரிய திணிவா இருக்கணும், M1 ஆனது சிறிய திணிவா இருக்கணும் இல்லையா? அந்த வகையில முதலாவது திணிவை நான் 2 கிலோகிராம்னும் ரெண்டாவது திணிவை நான் 3 கிலோகிராம் எடுத்துக்கொள்றேன். அதே போல முதலாவது திணிவோட வேகம் 1 மீட்டர் பெர் செகண்ட், ரெண்டாவது திணிவு ஓய்வில் இருக்குது. ஸோ இந்த திணிவுகள மோதுகைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதே நேரத்தில் முதலாவது திணிவிட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், ரெண்டாவது திணிவிட உந்தம் 0 இருக்குது. ஸோ பாருங்க பார்ப்போம். ஓகே, பாத்தீங்களா இருந்தால் M1 விட M2 பெரியதா இருக்கிறதால மோதுகைக்கு பிறகு M2 வலப்பக்கமாகவும் M1 இடப்பக்கமாகவும் இயங்குது இல்லையா? அப்படிதானே? M1 வலப்பக்கமாக இடப்பக்கமாகவும் M2 வலப்பக்கமாகவும் இயங்குது, ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்குது. ரைட். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொகுதிர உந்தம் முதலாவது திணிவிட உந்தம் எதிர் திசைங்கிறதால -0.4 இருக்குது, ரெண்டாவது உந்தம் 2.4 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா தொகுதிர உந்தம் எவ்வளவு தான் இருக்க போகுது? 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஸோ பாருங்க, ஆரம்பத்தில் தொகுதிர மொத்த உந்தம் 2, ஏண்டா இது 2 இது 0, அப்ப தொகுதிர மொத்த உந்தம் 2 இருக்குது. வரைபிலே நீங்க பார்க்க முடியும். மோதினத்துக்கு பிறகு அவதானிச்சிங்களா இருந்தால், மோதினத்துக்கு பின்னர் அவதானிச்சிங்களா இருந்தால், மோதினத்துக்கு பின்னரும் தொகுதிர மொத்த உந்தம் அதே 2ஆகத்தான் இருக்கும். ஏன்னா உந்தம் எப்பொழுதும் காக்கப்படும் புறவிச தொழிற்படாத சந்தர்ப்பத்தில். அதே போல சக்தி எடுத்து அவதானிச்சு பாருங்க. சக்தி எடுத்து அவதானிச்சிங்கன்னா சக்தியிலையும் மாற்றம் இல்லை, இயக்க சக்தியிலையும் மாற்றம் இல்லை. இயக்க சக்தி தொடர்ந்து 1 ஜூலாகவே இருக்குது. சரியான? ஆகவே திணிவுகள் M1 விட M2 பெரியதா இருக்கிற சந்தர்ப்பத்தில் 2 திணிவுகளும் மோதுகைக்கு பின்னர் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில இயங்குங்கிறத நாம இங்கே அவதானிக்கலாம். இப்ப நான் கேஸ் 4க்கு வரப்போறேன். ஸோ கேஸ் 4ல பாத்தீங்கன்னா நாம M1ங்கிற திணிவை ஒரு சிறிய திணிவாகவும் M2ங்கிற திணிவை நாம ஒரு பெரிய திணிவாகவும் எடுக்கலாம் இல்லையா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ல இந்த அனிமேஷனை பொறுத்தவரையில இந்த அனிமேஷன்ல நான் M1 1 கிலோகிராம் வரைக்கும் தான் குறைக்க முடியும். சரி, அதே போல M2 பருமனை என்னால 3 கிலோகிராம் வரைக்கும் தான் அதிகரிக்க முடியும். அப்ப இதை 1 கிலோகிராம்லையும் இதை நான் 3 கிலோகிராம்லையும் வச்சுக்கொள்றேன். அதாவது M1ங்கிறது M2ஓட ஒப்பிடக்குள்ள மிகவும் சிறியது. அல்லது மாறி சொல்றால் M1ஓட ஒப்பிடக்குள்ள M2 எப்படிப்பட்டது? ஓரளவுக்கு மிகவும் பெரியது என்று சொல்லலாம். இப்படி இரண்டு திணிவுகளும் பாத்தீங்களா இருந்தால் ஒன்றுக்கொண்டு பெரிய வித்தியாசமான திணிவுகளா இருந்தால், அதாவது M1ங்கிற திணிவு சிறியதாகவும் M2ங்கிற திணிவு மிக பெரியதாகவும் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திணிவுகள மோதுகைக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆராய போறோம். ரைட். ஸோ பாருங்க, 2 திணிவுகளை மோதுகை உறச் செய்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா மோதுகைக்கு பிறகு இவர வேகம் 0.94 இவர வேகம் 0.06 இருக்குது இல்லையா? ஆக M1 திணிவை விட M2 திணிவு நெல்ல பெரிய திணிவா இருக்கக்குள்ள இவர வேகம் M2 வேகம் ரொம்ப சிறிய வேகமாகவும் M1 வேகம் எதிர் திசையில 0.94 வரக்கூடியதா இருக்குது. அந்த அடிப்படையில யோசித்து பாருங்க, M2ங்கிற திணிவு M1 விட இன்னும் நெல்ல பெரிய திணிவா இருந்தால், M2ங்கிறது M1 விடவும் நெல்ல பெரிய திணிவா இருந்தால் இந்த M2 வேகம் ஏறக்குறைய 0 இருக்கும். அதே நேரத்தில் இந்த M1 வேகம் ஏறக்குறைய 1 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். அதாவது நாம சொல்லலாம் M1ங்கிறது Vங்கிற வேகத்தோட வந்து இவர்ல மோதினால் அவர் அதே வேகத்துல பின்னதைக்க கூடியதாக இருக்கு. இதை நாம கேஸ் 4ல நாம ஆராயிரம். ஸோ பாத்தீங்களா கேஸ் 4ல M1 விட M2 மிக பெரியதா இருக்குது. அப்ப மிக மிக பெரியதா இருந்தா M2 அன்னளவா ஓய்வுக்கு வரும், M1 அதே திசை எதிர் திசையில அதே வேகத்தோட இயங்குன்னு சொல்றோம். ரைட். இதுதான் இங்க நடக்கக்கூடிய உந்த காப்பு நிகழ்வு. அதே நேரத்தில் இயக்க சக்தியை ஆராய்வீங்களா இருந்தால் இது ஒரு மீளியல் மோதுகைங்கிறதால மோதுகைக்கு முன்னரான இயக்க சக்தியும் மோதுகைக்கு பின்னரான இயக்க சக்தியும் மாறாம இருக்குது. சரியான? மோதுகைக்கு முன்னரான இயக்க சக்தியும் மோதுகைக்கு பின்னரான இயக்க சக்தியும் மாறாம இருக்கிறதையும்
அதே போல தொகுதியில மொத்த உந்தம் மாறாம இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். தொகுதியில மொத்த உந்தம் ஆரம்பத்துல தசம் உண்டு, மோதுகைக்கு பின்னர் பாத்தீங்களா இருந்தால் மோதுகைக்கு பின்னரும் தசம் உண்டு. இது ரெண்டையும் கூட்டினீங்க என்றால் தசம் உண்டு வரக்கூடியதா இருக்கு. ரைட், இதான் கேஸ் 4க்குரிய நிகழ்வு. இப்ப நான் கேஸ் 5க்கு வாரேன். மீளியல் மோதுகையோட தொடர்புடைய 5வது முடிவுக்கு வாரேன். ஸோ 5வது முடிவு எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும், 2 திணிவுகளையும் நாம இயங்கச் செய்வோம் இல்லையா? 2 திணிவுகளையும் நாம இயங்கச் செய்வோம். ஆனால் இந்த 2 திணிவுகளும் சமனான திணிவுகளா இருக்கணும். இரண்டுமே சமனான திணிவுகள். உதாரணத்துக்கு 2 திணிவுகளை நாம இயங்கச் செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இதுல நான் இந்த கேள்வியில் என்ன செய்யறேன், முதலாவது திணிவை 1 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோடையும், இரண்டாவது திணிவை 0.5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோடையும் இயங்கச் செய்ய போறேன். இப்படி 2 திணிவுகளையும் ஒரே திசையில நாம இயங்கச் செய்யறோம். ரைட், M1 M2 இவங்க 2 பேரும் சமனான திணிவுகள். இவங்க 2 பேரும் இயங்குவாங்களா இருந்தால் இயங்கும் போது மோதுகையுற்றத உடனே என்ன நடக்குதுன்னு ஆராய போறோம். இதுல பாத்தீங்கன்னா M1 வேகம் 1 மீட்டர் பெர் செகண்ட், M2 வேகம் 0.5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ பாருங்க, மோதினத்துக்கு பிறகு M1 வேகம் 0.5 ஆகவும் M2 வேகம் 1 ஆகவும் மாறுது இல்லையா? அதை நான் சொன்னேன், சமனான 2 திணிவுகள், இயங்கக்கூடிய சமனான 2 திணிவுகள் மீளியல் மோதுகைக்கு உட்பட்டால் அந்த 2 திணிவுகளுக்கும் இடையில வேகம் இடமாற்றப்படும். பாத்தீங்கன்னா இதுல வேகம் 1 இருக்குது, இதுல வேகம் 0.5 இருக்குது. மோதினத்துக்கு பிறகு பாருங்க, முதலாவது திணிவோட வேகம் 0.5 ஆகவும் இரண்டாவது திணிவோட வேகம் 1 ஆகவும் மாறக்கூடியதா இருக்கு. சரியான, இதான் இங்க நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ரைட், ஓகே. அதே நேரத்தில் சக்தியை பார்த்தீங்கன்னா மொத்த சக்தி 1.25 ஜூல், இயக்க சக்தி 1.25 ஜூல். அதே போல உந்தத்தை பாருங்க, இதுல 2 இதுல 1, அப்ப மொத்தம் 3 இருக்கு. மொத்த உந்தம் 3 இருக்குது. எனவே மோதுகைக்கு பிறகு பார்க்கலாம், மோதுகைக்கு பிறகும் இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னா 1.25 தான். ஆனா மொத்த உந்தத்தை பாருங்க, மொத்த உந்தம் இவர 1 இதுல 2, அப்ப மொத்த உந்தம் திருப்பியும் 3 இருக்குது. அதாவது மொத்த உந்தம் மாறிலியாக இருக்குது. அப்ப இங்க உந்த காப்பு தத்துவமும் சக்தி காப்பு தத்துவம், இயக்க சக்தி காப்பு தத்துவமும் வலிதாக கூடியதா இருக்கும். இதான் மீளியல் மோதுகைக்குரிய 5 முடிவுகள், 5 கேசஸா இருக்குது. சரியான, ரைட். இதுல நான் வேணும்னால் இன்னும் இதுல திசையை வேணா மாற்றி அவதானிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 2வது திணிவோட வேகத்தை நான் 0.5 எடுக்காம -0.5 எடுத்து பார்க்கிறேன். -0.5 எடுக்கிறேன். அதாவது ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மோத விடுவோம். அப்பையும் இந்த மீளியல் மோதுகையில் என்ன நடக்குதுன்னு அவதானிக்கலாம். இங்கே சமனான திணிவுகள் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கி மோத போகும். ஸோ பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மோதினத்துக்கு பிறகு முதலாவது திணிவு 2வது திணிவோட வேகத்தையும், 2வது திணிவு முதலாவது திணிவோட வேகத்தையும் பெற்றிருக்குது இல்லையா? பாருங்க, செக் பண்ணுங்க. ரைட், ஆக சமனான திணிவுகள் மீளியல் மோதுகைக்கு உட்படுத்தப்படும் போது அவற்றுக்கிடையில வேகமானது இடமாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பொதுவான முடிவுக்கு வரும். ஓகே, இந்த கேஸ் 5க்கு அப்பால் நம்ம மீளியல் அல்லாத மோதுகைகளை அவதானிக்கலாம். உதாரணமா இந்த 2 திணிவுகளும் பூரண மீளியல் அற்ற மோதுகையா இருந்தால், இந்த 2 திணிவுகளும் பூரண மீளியல் அற்ற மோதுகையா இருந்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? 2 திணிவுகளும் பூரண மீளியல் அற்ற மோதுகை, ரைட், இன்லாஸ்டிக் பூரண மீளியல் அற்ற மோதுகையை பார்க்க போறோம். இதுல முதலாவது திணிவோட உந்தம் 2 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், இரண்டாவது திணிவோட உந்தம் 1 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இவங்க ரெண்டு பேரையும் நாம் என்ன செய்ய போறோம்? பூரண மீளியல் அற்ற மோதுகைக்கு உட்படுத்த போறோம். அதே நேரத்தில் இவங்களோட ஆரம்ப இயக்க சக்தி 1.25 ஜூலாக இருக்குது. ஸோ பாருங்க பார்ப்போம், பூரண மீளியல் அற்ற மோதுகை. ஸோ மோதினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 திணிவுகளும் ஒன்றாக இணைந்து இயங்கக்கூடியதா இருக்குது. இதை நம்ம பூரண மீளியலற்ற மோதுகைன்னு சொல்றோம். அதே நேரத்தில் சக்தியை பார்த்தீங்கன்னா இயக்க சக்தி குறைவடைஞ்சு இருக்குது இல்லையா? 0.13 ஜூலாக மாறுது. இயக்க சக்தி குறைவடைந்து இருக்குது. ரைட், அதே போல உந்தத்தை பாருங்க, இவர உந்தம் 0.5, இவர உந்தமும் 0.5, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1 வரும். மோதுகைக்கு முன்னர் பாருங்க உந்தத்தை, இதுல 2 இதுல -1, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1 தான் வரும். ஆக எந்த மோதுகையா இருந்தாலும் சரி, மீளியல் மோதுகையா இருந்தாலும் சரி, மீளியல் அற்ற மோதுகையா இருந்தாலும் சரி, புற விசை தொழிற்படாத பட்சத்துல தொகுதியில மொத்த உந்தம் மாறிலியாகத்தான் இருக்கும். தொகுதியில மொத்த உந்தம் மாறிலியா இருக்கும்.
ஆனா இங்க பூரண மீளியல் அற்ற மோதுகையா இருக்கிறதால இயக்க சக்தியில மொத்த இயக்க சக்தியில மாற்றம் ஏற்படுவது. இதான் பூரண மீளியல் அற்ற மோதுகை. அதே மாதிரி பூரண மீளியல் அற்ற மோதுகை இல்லாம சாதாரண ஒரு மீளியல் அற்ற மோதுகையை எடுப்போம். இப்ப நான் மீளியல் அற்ற மோதுகையை அவதானிக்க போறேன். சோ மீளியல் அற்ற மோதுகையா இருந்தா மோதினத்துக்கு பிறகு இந்த இரண்டு திணிவுகளும் இயங்கும். ஆனால் இந்த இரண்டு திணிவுகளும் இயங்கும் போது இயக்க சக்தியில மாற்றம் ஏற்பட்டிருக்கும். சோ பாருங்க, மோதுகைக்கு முன்னர் 1.25, மோதினத்துக்கு பிறகும் இந்த ரெண்டு திணிவுகளும் இயங்குது. இந்த ரெண்டு திணிவுமே இயங்குது. ஆனா ஒன்றாக சேர்ந்து இயங்கல்ல. அதே நேரத்தில் இயக்க சக்தி வீழ்ச்சி அடைந்திருக்குது. ஆனால் மொத்த உந்தம் மொத்த சக்தி என்ன செய்திருக்கலன்னா மாற்றம் அடையல. ரைட், இதான் மீளியலற்ற மோதுகைக்குரிய நிகழ்வு. ரைட், ஓகே. ஓகே, இப்ப கவனிங்க. ஸோ நம்ம இப்ப படிச்சிருக்கக்கூடிய இந்த மீளியல் மோதுகையோட தொடர்புடைய தியரியையும் அதே போல உந்தல் காப்பு தத்துவத்தோட தொடர்புடைய தியரிக்குரிய ஒரு சில கேள்விகளை நாம இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல பெரும்பாலான கேள்விகள் கூற்று கேள்விகளாக இருக்குது. சரியான, இதுல பெரும்பாலான கேள்விகள் எல்லாம் கூற்று கேள்விகளாக இருக்குது. ஸோ நீங்க முதலாவதா நம்மளோட டியூட்ல இருக்கக்கூடிய இவ்வளவு கேள்விகளையும் ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட டியூட் நம்பர் இங்க காட்டப்பட்டிருக்குது. அதே போல பாஸ் பேப்பர் நம்பர் இங்க காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பிறகு நாம இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இது. நீங்க இந்த கேள்விகளை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்களாக ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்ப வருவோம். முதலாவது 77வது கேள்வி எடுங்க. 77வது கேள்வி என்ன கேட்கிறாங்க? ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்பின் மீது யூங்கிற வேகத்தோட ஒரு திணிவு இயங்குது. இந்த திணிவு அதே பருமனுடைய அதே திணிவை கொண்ட இன்னும் ஒரு ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு குற்றியின் மீது மோதுதான். இந்த ஏங்கிற திணிவு பிங்கிற ஓய்வில் இருக்கிற குற்றியின் மீது மோதுது. சோ மோதுகைக்கு பின்னர் இவர் இயக்கத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் சமனான திணிவு. அதே நேரத்தில் இவர் ஓய்வில் இருக்கிறார் என்றால் சமனான திணிவுகள் மீளியல் மோதுகைக்கு உட்படுத்தப்பட்டால் மீளியல் மோதுகைக்கு உட்பட்ட பின்னர் இந்த ஏங்கிற திணிவு ஓய்வுக்கு வரும். ஏங்கிற திணிவு ஓய்வுக்கு வரும். ஓய்வுல இருந்த இந்த பிங்கிற திணிவு ஓய்வுல இருந்த இந்த பிங்கிற திணிவு யூங்கிற வேகத்தோட இயங்கக்கூடியதா இருக்கு. இதைத்தான் நாம கேஸ் 1 என்று சொல்லி படிச்சு வச்சிருக்கிறோம். கேஸ் 1ங்கிற முடிவு இதைத்தான் சொல்லக்கூடியதா இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மீளியல் மோதுகைக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தால் ஏங்கிற திணிவு ஓய்வுல வரும். ஏங்கிற திணிவு ஓய்வுக்கு வரும். பிங்கிற திணிவு யூங்கிற வேகத்தோட இயங்கும். ஆக இதை திருப்தி செய்யக்கூடிய விடை முதலாவது விடையாக இருக்கும். இல்லையா? முதலாவது விடையாக இருக்கும். எல்லா விலையை கொள்ளணும். இந்த நிகழ்வு எப்பதான் சாத்தியம்னால் மீளியல் மோதுகையாக இருந்தால் தான் சாத்தியமா? மீளியல் அற்ற மோதுகையாக இருந்தா இப்படியான ஒரு நிகழ்வு சாத்தியம் இல்லை. மீளியல் மோதுகைக்குத்தான் இந்த நிகழ்வு சாத்தியம். ரைட், அடுத்த கேள்விக்கு வரலாம். அடுத்த கேள்வி 82வது கேள்வி. 82வது கேள்வி 2011ஆம் ஆண்டு 39வது கேள்வி. ஒரு முக்கியமான கேள்வி. இது முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்க, நேர் எக்ஸ் திசை வழியே கதி வியுடன் செல்கின்ற திணிவு M1 உடைய ஒரு துணிக்கை ஓய்வில் இருக்கும் M2 திணிவுடன் M2 திணிவுடன் மீள்தன்மை முறையாக மோதுகின்றது. இந்த M1 திணிவு M2 திணிவோட மீள்தன்மை முறையாக மோதுகின்றது. மோதுகைக்கு பின்னரான இந்த திணிவுகளினது இயக்கத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. மோதுகைக்கு பின்னர் இந்த திணிவுகள இயக்கத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வைத்தான் நாம 4 முடிவுகளில் படிச்சிருக்கிறோம். அதாவது இந்த M1 M2 திணிவுட M1 M2 திணிவுகள் சமனா இருந்தால் மோதுகைக்கு பின்னர் இது ஓய்வுக்கு வரும், இது இயங்கக்கூடியதா இருக்கும். M1 பருமன் M2 விட பெருசா இருந்தால் இரண்டுமே ஒரே திசையில இயங்கும். M1 பருமனை விட M2 பருமன் பெருசா இருந்தால் இரண்டும் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கும். M1 பருமனை விட M2 பருமன் மிக பெரியதா இருந்தால் M2 தொடர்ந்து ஓய்விலரிக்க M1 எதிர் திசையில Vங்கிற வேகத்தோட இயங்கும். இப்படி நாம 4 முடிவுகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில பாருங்க, முதலாவது கூற்று, முதலாவது விடை M1 விட M2 பெருசா இருக்கிற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? M1 விட M2 பெருசா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இவர் போய் இதுல மோதினால் மோதினத்துக்கு பிறகு இவர் இந்த திசையிலையும் இவர் இந்த திசையிலையும் இயங்குவார். இதுதான் மோதினத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப அந்த கூற்று சரியா பிள்ளையா? M1 M2 ஆகியன -x + x திசையில இயங்கும். ஆகவே முதலாவது கூற்று சரியான கூற்று. இப்ப நாம இரண்டாவது கூற்றுக்கு வரலாம். M1ங்கிறது M2 விட பெரியது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மோதப்படுகின்ற இந்த திணிவு பெரிய திணிவாக இருந்தால் இவங்க மோதினத்துக்கு பிறகு இரண்டு பேருமே ஒரே திசையில இயங்குவாங்க. இரண்டு திணிவுகளும் ஒரே திசையில இயங்கும். எனவே இரண்டாவது கூற்றும் சரியான கூற்றாக இருக்குது. இரண்டாவது கூற்றும் சரியான கூற்றாக இருக்குது. அடுத்தது மூணாவது கூற்று, M1 M2 ஆகிய இரண்டும் ஒரு தனி திணிவாக வீலும் குறைந்த கதியில் x திசையில் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா? M1ம் M2வும் மீளியல் மோதுகைக்கு உட்பட்டதன் பின்னர், அதாவது M1 இந்த M2வோட மோதினத்துக்கு பிறகு என்ன நடக்குமா என்றால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தனித்திணிவா, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்களா என்றால் x திசையில இயங்குவாங்கன்னு சொல்றாங்க. இவரோட மோதினத்துக்கு பிறகு ரெண்டும் சேர்ந்து ஒரு தனித்திணிவாக x திசையில இயங்கும்ங்கிறதான் மூன்றாவது கூற்று. சோ அந்த கூற்று சரியா பிள்ளையா? எப்பயுமே மறந்துடாதீங்க, ஒரு திணிவு, நாம போன கிளாஸ்ல படிச்சிருந்த ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவோட மோதி ஒன்றாக இணைந்து இயங்குமாக இருந்தால் இதை நாம பூரண மீளியல் அற்ற மோதுகை என்று சொல்வோம். ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவோட மோதி ஒன்றாக இணைந்து இயங்கினால் அதை நாம பூரண மீளியல் அற்ற மோதுகை என்று சொல்வோம். ஆக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கினால் அது பூரண மீளியல் அற்ற மோதுகை. ஆனா இங்க கேட்கப்பட்டது என்னென்றால் இந்த ரெண்டு திணியோட மோதுகை எப்படி இருக்கணுமா? மீளியல் மோதுகையாக இருக்கணுமா? ஆக மீளியல் மோதுகைக்குள்ள ரெண்டும் இணைந்து இயங்குற நிகழ்வு சாத்தியமா? ஒரு காலமும் சாத்தியம் இல்லை. ரெண்டும் இணைந்து இயங்குறது மீளியல், பூரண மீளியல் அற்ற மோதுகைக்குரிய நிகழ்வு. ஆகவே மூணாவது சந்தர்ப்பம் ஒரு பிழையான சந்தர்ப்பமா இருக்கு. மூணாவது நிகழ்வு ஒரு பிழையான ஒரு நிகழ்வாக இருக்கு. இப்படி நடக்க முடியாது. இப்படி நடக்கிறன்னா அது பூரண மீளியல் அற்ற மோதுகை அழைக்கிறது. ஆனா இங்க கேள்வி எல்லாமே மீளியல் மோதுகையோட தொடர்புடையது. மீளியல் மோதுகையை தான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே மூன்றாவது கூற்று பிழையான கூற்று. சரி, அது அப்படியே இருக்கக்குள்ள மூன்றாவது கூற்று பிழையானது நம்ம கண்டுட்டோம். அது அப்படியே இருக்கக்குள்ள நான் ஐந்தாவது கூற்றுக்கு வரேன். ஐந்தாவது கூற்று எடுத்தீங்களா இருந்தால் ஐந்தாவது கூற்றுல என்ன சொல்றாங்க என்றால் M1ம் M2வும் சமனா இருந்தால் M2வின் கதி V ஆக இருக்கும்னு சொல்றாங்க. சோ நம்ம இதுக்கு முதல் பார்த்த கேள்வி, M1ம் M2வும் சமனா இருந்தால் என்ன நடக்கும்? இவர் மோதின உடனே இவர் ஓய்வுக்கு வருவாரு, இவர் வீங்கிற வேகத்தோடு இயங்குவார். எனவே ஐந்தாவது கூற்றும் சரியான கூற்று. இப்ப நாம நான்காவது கூற்றுக்கு வருவோம். சோ நான்காவது கூற்றை பாத்தீங்கன்னா இருந்தால் இது ஒரு முக்கியமான கூற்று. M2 ஆனது முடிவின்றி பெரிதாக இருந்தால் ஒழிய M1ன் கதி வீலும் குறைவாக இருக்கும். ரைட்? M2 ஆனது முடிவின்றி பெரிதாக இருந்தால் ஒழிய
M1 கதி Vயிலும் குறைவாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த M2 பருமன் நான் தெரியும் M2 பருமன் M1 ஒப்பிடக்குள்ள மிக மிக பெரிய பருமனா இருந்தா M2 பருமன் M2 பருமன் M1 விட மிக மிக பெரிய பருமனா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலையும் தரையையும் நீங்க யோசிக்கணும். ஒரு போல்ட திணிவோட ஒப்பிடக்குள்ள தரையில திணிவு எப்படிப்பட்டது? மிக 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 பெரிய திணிவு. ஆக இந்த போல் இந்த தரையில போய் மோதினால் மோதினத்துக்கு பிறகு அவர் மேல் எழும்புற வேகமும் என்ன அளிக்கும்? அதே V ஆக இருக்கும் இல்லையா? அந்த வகையில M1 M2 விட மிக மிக பெரிய திணிவா இருந்தால் உங்களுக்கு தெரியும் M1 M2 மோதினால் மோதினத்துக்கு பிறகு இவர் ஓய்வுல தான் இருப்பாரு. ஆனால் M1 எதிர் திசையில Vங்கிற வேகத்துல இயங்குவார். அப்படித்தானே? அந்த வகையில பாருங்க, இங்க இந்த கேள்வியை பொறுத்த வரையில இங்க சொல்றாங்க முடிவின்றி பெரிதாக இருந்தால் உடையது. அதாவது முடிவின்றி பெரிதா இருந்தால் நடக்கும் ரொம்ப 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 ஒரு முடிவிலி பருமன் மாறும். ஒரு ரொம்ப 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 பெரிய பருமனாக தான் நடக்கும். M1 M2 மோதினா மோதினத்துக்கு பிறகு Vங்கிற வேகத்துல வரும். ஆனால் இந்த M1 வந்துட்டு M1 M2 விட முடிவின்றி பெரிதாக இல்லாட்டி அதாவது உதாரணத்துக்கு எடுப்போமே, M1 விட M2 பெரிசு, ஆனா எப்படிப்பட்ட பெரிசு இல்ல, மிக மிக பெரிய பருமன் இது. M1 M2 விட பெருசா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, M1 M2 வந்து மோதினத்துக்கு பிறகு M2 இந்த பக்கம் இயங்கும், M1 இந்த பக்கம் இயங்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேர வேகம், இந்த M1 வேகத்தை எடுத்தா V விட எப்படி இருக்கும்? சிறியதா இருக்கும். அதான் அவங்க சொல்றாங்க மிக மிக பெரிய பருமனா இருந்தா மோதி பின்னலைக்கிற வேகம் Vங்கிற வேகத்தோட மோதினா பின்னலைக்கிற வேகம் V தான் இருக்கும். மிக மிக பெரிய பருமன் இல்லாத சந்தர்ப்பத்துல மோதினா இவர் பின்னலைக்கிற வேகம் V விடவும் எப்படிப்பட்டதா இருக்கும்? சிறியதா இருக்கும். சரியான? சோ இதான் அந்த கூற்றும். எனவே நான்காவது கூற்றும் சரியான கூற்று. ஆகவே பொருத்தமான விட மூன்றாவதாக இருக்கும். சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 81வது கேள்வி. ஆண்டு 17வது கேள்வி இல்லையா? பாருங்க, வெளி விசைகள் இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின், வெளி விசைகள் இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின் பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று எப்போதும் உண்மையானது? வெளி விசை புற விசை இல்லாத சந்தர்ப்பத்தில் எது உண்மையானதுன்னு கேட்கிறாங்க. முதலாவது, ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும். ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. M1ங்கிற திணிவு V1ங்கிற வேகத்தோடையும் M2ங்கிற திணிவு V2ங்கிற வேகத்தோடையும் இயங்குது. இவங்க ரெண்டு பேரும் மோதினத்துக்கு பிறகு M1ங்கிற வேகம் V1 டேஸ் ஆகவும் M2 வேகம் V2 டேஸ் ஆகவும் இருந்தால் நீங்க சரியா அவதானிச்சீங்கன்னா M1ங்கிற திணிவுட உந்தம் மாறி இருக்குது இல்லையா? M1 உந்தத்தை பாருங்க, ஆரம்பத்துல M1 V1, இப்ப M1 உந்தம் என்ன? M1 V1 டேஸ். அப்ப M1 உந்தம் மாறி இருக்கு. அதே போல M2 எடுத்தீங்கன்னா M2 உந்தம் ஆரம்பத்துல M2 V2, இறுதியா M2 உந்தம் M2 V2 டேஸ். அப்ப M2 உந்தம் மாறி இருக்கு. எனவே இரண்டு திணிவுகள் மோதுகையிடும் போதும் அந்த திணிவுகளோட உந்தம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்னா மாற்றமடைய முடியும். ஆனால் உந்த காப்பு தத்துவம் என்கிறது தனி ஒரு திணிவுக்கு உரியது அல்ல. உந்த காப்பு தத்துவம் என்கிறது அந்த தொகுதிக்கு உரியதாக இருக்கு. அதாவது மோதுகைக்கு முன்னர் இருக்கிற இந்த தொகுதியினது உந்தம் மோதுகைக்கு பின்னர் இருக்கிற இந்த தொகுதியினது உந்தத்திற்கு சமனுங்கிறதான் நாம உந்த காப்பு தத்துவம்னு சொல்லுவோம். எனவே புற விசை தொழிற்படாத போது உந்த காப்பு தத்துவம் வலிதாகும். அங்க உந்த காப்பு தத்துவம்ங்கிறது அந்த புற விசை தொழிற்படாத தொகுதிக்கு பயன்படுத்தப்படணும். ஆனால் இங்க முதலாவது கூற்று எடுத்தீங்கன்றால் ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பிழையான கூற்று.
ஏண்டா ஒரு தொகுதிக்கு புறவிச தொழிற்படல் என்றா தொகுதியில உந்தம் தான் மாறாமல் இருக்கும். தனித்தனி உந்தங்கள் எடுத்தீங்கன்னா தனித்தனி உந்தங்கள் என்ன செஞ்சிருக்கும், அங்க மாறி இருக்கும். இவர உந்தம் மாறி இருக்கும், இவர உந்தமும் மாறி இருக்கும். ஆனா மொத்தமா பார்த்தா தொகுதியில உந்தம் என்ன செய்யாது, மாறாது. அப்ப முதலாவது கூற்று பிழையான கூற்று. இரண்டாவது, ஒவ்வொரு பொருளினதும் இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும். சொல்லலாமா? இதுல வேகம் மாறி இருக்குதுனால் இவரோட வேகம் மாறி இருக்குதுன்னா இவங்களோட சக்தி என்ன செஞ்சிருக்கும், இயக்க சக்தி மாறி இருக்கும். ஆகவே இரண்டாவது கூற்றும் பிழையானது. மூணாவது, ஒவ்வொரு பொருட்களின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும். எப்ப தொகுதியில மொத்த இயக்க சக்தி மாறாது, எப்ப தொகுதியில மொத்த இயக்க சக்தி மாறாது, ஒரே ஒரு நிபந்தனை. அது என்ன மோதுகை அளிக்கணும், மீளியல் மோதுகை அளிக்கணும். மீளியல் மோதுகையாக இருந்தால்தான் தொகுதியில இயக்க சக்தி மாறாம இருக்கும். எனவே இந்த கூற்றுல இவங்க மீளியல் மோதுகையை பற்றி பேசல, பொதுவான ஒரு மோதுகையை பற்றி பேசுறாங்க. ஆகவே இயக்க சக்தி காக்கப்படும் சொல்ல முடியாது. மீளியல் மோதுகையா இருந்தா மாத்திரம்தான் இயக்க சக்தி காக்கப்படும். எனவே மூன்றாவது கூற்றும் பிழையானது. நான்காவது கூற்று பொருட்களின் மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும். பொருட்களின் மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? புறவிச துளைப்படலையா, உந்தம் மாறாது. ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமனாகத்தான் இருக்கும். எனவே நான்காவது கூற்று சரி. ஐந்தாவது கூற்று ஒவ்வொரு பொருளினதும் இயக்க திசை மாறாமல் இருக்கலாம். ஒவ்வொரு பொருளினதும் இயக்க திசை மாறாமல் இருக்கும். மாறாமல் இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கலாம் இல்ல மாறாமல் இருக்கும்னு சொல்றாங்க. அது நாம சொல்லலாமா? இரண்டு திணிவுகள் மோதினத்துக்கு பிறகு அவங்க ஒரே திசையிலையும் இயங்கலாம், எதிரெதிர் திசையிலையும் இயங்கலாம் இல்லையா? அது அதுல திணிவை பொறுத்திருக்கு, அதுல வேகத்தை பொறுத்திருக்கு. ஆகவே ஒரே திசையில திசை மாறாமல் இருக்கும்னு நாம சொல்ல இயலாம். திசை மாறவும் இயலும், மாறாமல் இருக்கவும் இயலும். அது ரெண்டுமே சாத்தியமான ஒரு விடயம். எனவே ஐந்தாவது கூற்றும் பிழையான ஒரு கூற்று. அப்ப பொருத்தமான விடயத்தினாவது நான்காவதாக இருக்கு. எனவே 81வது கேள்விக்கு பொருத்தமான விட நான்காவது. ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு வரலாம். அடுத்த கேள்வி, அறுபத்தி 69வது கேள்வி, 91ஆம் ஆண்டு 4வது கேள்வி. இரு பொருட்களுக்கு இடையிலான மோதுகை ஒன்றில் ஏக பரிமாண உந்தம் காப்படைவது. இரு பொருட்களுக்கு இடையிலான மோதுகை ஒன்றில் ஏக பரிமாண உந்தம் காப்படைவது எப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உந்த காப்பு தத்துவத்துக்கான ஒரே ஒரு நிபந்தனை என்ன, புறவிச தொழிற்படக்கூடாது. எனவே இரு பொருட்களுக்கு இடையான மோதுகையில உந்தம் காப்படைவது. ஒன்று இயக்கப்பாட்டு சக்தி காப்படையும் போது. இயக்கப்பாட்டு சக்தி காப்படைகிறதுக்கு உந்தம் காப்படைகிறதுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே முதலாவது வராது. அடுத்தது மொத்த பொறிமுறை சக்தி காப்படையும் போது. மொத்த பொறிமுறை சக்தி மாறாமல் இருக்கிறதுக்கும் உந்த காப்பு தத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல மூன்றாவது, இப்பொருட்களின் நிரந்தரமாக வடிவழியாதிருக்கும் போது, அதாவது அதுல வடிவம் வந்துட்டு மாறாது இருக்கும் போதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் உந்த காப்பு தத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லை. நான்காவது, இப்பொருட்கள் மீது வெளி விசைகள் தாக்காதிருக்கும் போது. பாத்தீங்கன்னா நான்காவது கூற்று தான் பொருத்தமான கூற்று இல்லையா? புறவிச தொழிற்படலாட்டி உந்த காப்பு தத்துவத்தை நாம தாராளமா பயன்படுத்த முடியும். எனவே பொருத்தமான விட நான்காவது. அடுத்தது அடுத்த கேள்விக்கு வரும் 70வது கேள்வி, 91ஆம் ஆண்டு 37வது கேள்வி. பாருங்க, குறிப்பிட்ட வேகம் ஒன்றுடன் அசையும் குண்டொன்று பாரமற்ற விரிவடையா இலையொன்றில் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டுள்ள மரக்குற்றி ஒன்றினுள் நுழைந்து குற்றியினுள் ஓய்வுக்கு வருகின்றது. என்னையா, ஒரு மரக்குற்றி இருக்குது. இந்த மரக்குற்றிக்குள்ள என்ன நடக்குதா, வேகமாக அசையக்கூடிய ஒரு குண்டொன்று, வேகமாக அசையக்கூடிய ஒரு குண்டு இந்த மரக்குற்றிக்குள்ள நுழைந்து ஓய்வுக்கு வருவதாம். மரக்குற்றிக்குள்ள நுழைந்து இந்த குண்டு மரக்குற்றிக்குள்ள மோதி மரக்குற்றிக்குள்ள ஓய்வுக்கு வருவதுன்னு சொல்றாங்க. ரைட். இந்த சந்தர்ப்பத்தில் பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானதுன்னு கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது கூற்று மொத்த சக்தி காப்பு விதியை இம்மொத்தலுக்கு பிரயோகிக்க முடியாது. மொத்த சக்தி காப்பு விதியை இம்மொத்தலுக்கு பிரயோகிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் போன கிளாஸ்ல சொல்லி இருந்தேன், சக்தி காப்பு தத்துவம் அப்படிங்கிற விடயம் எப்பொழுதும் எப்படிப்பட்டது, உண்மையானதா இருக்கு. அதாவது ஒரு பொருள் இன்னும் ஒரு பொருளோட மோதுதுனால்
மோதுகைக்கு பின்னர் மோதுகைக்கு முன்னர் இருக்கிற மொத்த சக்தியும் மோதினத்துக்கு பின்னர் இருக்கிற மொத்த சக்தியும் எப்படிதான் இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். அதாவது மோதுகைக்கு முன்னர் இயக்க சக்தியா இருந்திருக்கும், மோதக்குள்ள அது ஒளியாக வெப்பமாக சக்தி இழக்கப்பட்டிருக்கலாம். எனவே மோதுகைக்கு முன்னர் இருக்கிற சக்தியும் மோதினத்துக்கு பின்னர் உருவாகின வெப்ப சக்தி, ஒளிச்சக்தி, இயக்க சக்தி இது எல்லாத்தையும் கூட்டி வாரதும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அதாவது சக்தி காப்பு தத்துவம் எப்பொழுதும் உண்மையானது. ஆகவே முதலாவது கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, இம்மொத்தலில் பொறிமுறை சக்தி காப்படையாது. இம்மொத்தல்ல பொறிமுறை சக்தி என்ன செய்யாது? காப்படையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் இந்த மரக்குற்றிக்குள்ள இந்த குண்டு வந்துட்டு புதையுது இல்லையா? எனவே முதலாவது இந்த மோதுகை என்ன மோதுகைங்கிறத நம்ம அடையாளம் காணுவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளோட வந்து மோதி இணையுமா இருந்தால் அதை நாம பூரண மீளியல் அற்ற மோதுகைன்னு சொல்லுவோம். பூரண மீளியல் அற்ற மோதுகை என்று சொல்லுவோம். எனவே இது ஒரு பூரண மீளியல் அற்ற மோதுகையாக இருக்கிறதால நிச்சயமாக இங்க சக்தி காப்படைய முடியாது. நிச்சயமாக இங்க சக்தி காப்பு, இயக்க சக்தி காப்படைய முடியாது. ரைட்? அந்த வகையில பாருங்க இம்மொத்தலில் பொறிமுறை சக்தி காப்படையாதுன்னு சொல்றாங்க. சோ நிச்சயமா இதுல இயக்க சக்தி என்ன செய்யாது? காப்படையாதுதான். ஆகவே இரண்டாவது கூற்று சரியான ஒரு கூற்று. அதே போல ஏகபரிமாண உந்த காப்பு விதியை இம்மொத்தலுக்கு பிரயோகிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உந்த காப்பு விதியை பிரயோகிக்கலாமா இல்லையா? தாராளமா நீங்க உந்த காப்பு விதியை பிரயோகிக்கலாம். ஏன்? உந்த காப்பு விதிக்கான ஒரே ஒரு நிபந்தனை புறவிசை தொழிற்படக்கூடாது. எனவே இந்த குண்டையும் மரக்குற்றியையும் ஒரு தொகுதியா எடுத்தா புறவிசை தொழிற்படல. அப்ப நீங்க தாராளமா உந்த காப்பு விதியை பயன்படுத்தலாம். சோ மூன்றாவது கூற்று பிழையான கூற்று. அதே போல நான்காவது கூற்றுக்கு வருவோம். இம்மொத்தலில் தொகுதியினது மொத்த இயக்கப்பாட்டு சக்தி காப்படைகிறதுன்னு சொல்றாங்க. நாம சொல்லிட்டோம், இவர் போய் மோதி ஒன்றாக இணைஞ்சிட்டார் என்றால் இது பூரண மீளியலற்ற மோதுகை. பூரண மீளியலற்ற மோதுகையில இயக்க சக்தி காப்படையும். இயக்க சக்தி காப்படையாது. எனவே நான்காவது கூற்றும் பிழையான கூற்று. அடுத்தது ஐந்தாவது கூற்று, ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும். நாம் சொல்லிட்டோம், மோதினாலே ஒரு பொருளோட உந்தம் என்ன செய்யும்? மாறும். எனவே ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும்னால் அந்த கூற்று பிழையான கூற்று. ஆக பொருத்தமான விட எத்தனாவது மட்டும்தான்? இரண்டாவதாக மாத்திரம்தான் இருக்கும். ஏனால் இங்க பூரணமான மீளியல் அற்ற மோதுகையாக இருக்கிறதால நிச்சயமா இயக்க சக்தி, ஆரம்ப இயக்க சக்தியும் இறுதி இயக்க சக்தியும் சமனாக இருக்காது. அதாவது பொறிமுறை சக்தி காப்பு அடையாது. எனவே பொருத்தமான விட இரண்டாவது. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி, இதோட நாம் முடிச்சுக் கொள்ளலாம். 71வது கேள்வி, 95ஆம் ஆண்டு 37வது கேள்வி. பாருங்க, வெளி விசைகள் இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின் பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று எப்போதும் உண்மையானது? வெளி விசை இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின் பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று எப்போதும் உண்மையானது? முதலில் புறவிசை இல்லாட்டி எதான் உண்மை? உந்த காப்பு தத்துவம் தான் உண்மை. எனவே பார்ப்போம். முதலாவது கூற்று, ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும். இது ஒரு பிழையான கூற்று இல்லையா? இரண்டாவது, ஒவ்வொரு பொருளினதும் இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும். அதுவும் ஒரு பிழையான கூற்று. மூணாவது, பொருட்களின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும். அதுவும் ஒரு பிழையான கூற்று. மொத்த இயக்கப்பாட்டு சக்தி எப்ப மாறாமல் இருக்கும்? அது வந்துட்டு மீளியல் மோதுகையா இருந்தால். நான்காவது, பொருட்களின் மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும். சோ பொருத்தமான விட நான்காவதா இருக்கும். பொருளோட மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும். ஐந்தாவது, ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும். சோ அதான் முதலாவது கூற்றிலே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எனிவே சோ பொருத்தமான விட நான்காவதா இருக்கும். புறவிசை தொழிற்படல் என்றாமா? புறவிசை தொழிற்படல் என்றா உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். தொகுதிக்கு உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். மீளியல் மோதுகையாக இருந்தால் தொகுதிக்கு நாம சக்தி, இயக்க சக்தியையும் இயக்க சக்தி காப்பையும் பயன்படுத்த முடியும். அதாவது தொகுதியில் ஆரம்ப சக்தியை இறுதி சக்திக்கு சமப்படுத்தவும் முடியும். சரியா? ஓகே, இவ்வளவுதான் இதுக்குரிய விடயம். சோ இதோட தொடர்புடைய இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம டியூட்ல இருக்குது. நாம இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்புடைய ஏனைய கேள்விகள் எல்லாம் நாம இந்த உந்தம் தொடர்பான, அதே மாதிரி சக்தியோட தொடர்புடைய இந்த பகுதி முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நாம இன்ஷா அல்லாஹ் இந்த டியூட்ல இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை நாம டிஸ்கஸ் பண்ண முடியும். சரியான? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இருக்கும்